விதத்துல அந்த ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்துகிறார். நான் கேட்கும்போது சுரேஷ் பேட்டை கேட்கும்போது அவங்க மேனேஜர்ஸ் கேட்கறாங்க, இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு டேட் கொடுத்தாங்க, டேட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா அந்த தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று அவர் முன்குறித்திருக்கிறார். இது மனுஷனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவனால் முன்குறிக்கப்பட்டது. நீங்களும் தேவன் முன்குறித்தபடி ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாக அதை இந்த நாளில் நீங்க பார்க்க போவீங்க. அந்த சகோதரி கரங்களை பற்றி நாம் வரவேற்கலாம், வைக்க வேண்டும். டேட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. என்னுடைய விசுவாசம் என்னன்னா, இப்படிப்பட்ட கூட்டங்களிலே வருகிறவர்கள் எல்லாரும் இயேசுபாவை நன்றாக தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் இல்லையா? எல்லாருக்கும் இயேசுபா தெரியுமா? தெரியும் இல்லையா? ஆனால் என்னுடைய ஒரு நம்பிக்கை விசுவாசம் என்னன்னா, தெரியாதவர்களுக்கு போய் இயேசுபா பத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்க இப்படி போய் மெயின் ரோட்ல ரைட்ல திரும்பணும், சென்ட் பால்ஸ் பேக்கரின்னு ஒண்ணு வரும். கொஞ்சம் நீங்க வரும்போது இடதுபுறம் வலதுபுறம் சாய மாட்டீங்க எனக்கு தெரியும், ஆனா நீங்க பார்க்கலாம், அந்த பேரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. சென்ட் பால்ஸ் பேக்கரி. அதுல ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவதற்காக நான் நிறுத்தினேன். அந்த ஐயா சொன்னாரு, கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. நான் காரத்தை கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். இப்போ ஸ்வீட் வாங்கினா சரிப்படாது, அதனால நான் முடிஞ்சு வரும்போது வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரிடத்துல பேசும்படியாக ஆவியானவர் என்னை உணர்த்தினார். அவரிடத்துல நான் பேசினேன். மிகவும் கண்ணீரோடு தன்னுடைய வேதனைகள் எல்லாம் சொன்னார். ரொம்ப ரொம்ப கண்ணீர்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு போகிறேன், நீங்க வாருங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுவிப்பார் என்று சொன்னேன். அவர் சொன்ன காரியம், ஐயா என் வஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கிறது, எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை, என்னால வர முடியல, நீங்க முடிந்தவுடன் என் கடைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ண முடியுமா என்று கேட்டார். நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னேன். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, வருகிற வழியிலே கர்த்தர் எனக்கு ஒரு ஆத்துமாவை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் அருமையான சகோதரர் பாரத்தோடு பகிர்ந்து கொண்டார். இந்த இயேசு அழைக்கிறார் இந்த சேலையூர் மிஷன் நெட்வொர்க், இந்த தாம்பரம் பகுதியில் இருக்கிற மிஷன் நெட்வொர்க் சாதாரணமானதல்ல. இதுல பேசினவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வல்லமையான ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. இதுல வாலண்டியர்ஸா இருந்தவங்க, இதுல பெஞ்ச் எடுத்து போட்டவங்க, இதுல நோட்டீஸ் கொடுத்தவங்க. ஹல்லேலூயா. நீங்களும் பக்கத்துல பார்த்துருக்க, நீங்களும் வல்லமையான ஊழியர்களாக மாற முடியும். இந்த மற்ற மிஷன் நெட்வொர்க் பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. இந்த மிஷன் நெட்வொர்க்ல உதவி செய்தவர்களை கர்த்தர் அளவில்லாமல் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் அவர்கள் போகிறதை நான் பார்த்திருக்கிறேன், என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக சிஸ்டர் எஸ்தர் அருள்தாஸ் அவர்களை நான் அழைத்து கொண்டு இங்கு வந்தேன். அப்பொழுது இங்கிருந்த பிளஸிங் ஸ்டான்லி அண்ணன் அவர்கள் அன்போடு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து, ஒரு வாலண்டியர் மாதிரி, ஒரு வாலிப தம்பி கூட அப்படி ஓடி ஓடி செய்ய மாட்டேன். அப்படியாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே நான் வேலை செய்த போது, வேலை 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 என்று பவுண்டர்ஸ் என்ன சொன்னாலும் அதை செய்து முடிக்க வேண்டுமே என்று ஒரு டென்ஷன், ஒரு பிரஷர்ல நான் இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சிந்தனையில ஒரு விடுதலை கொடுத்தார். மகனே, என்னுடைய ஆடுகள் தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆடுகள் தான் முக்கியம். இந்த சிஸ்டம், இந்த வேலையெல்லாம் நீ இந்த ஆடுகளை பார்த்தால் இந்த வேலைகளை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. என் தூதர்களை உனக்கு அனுப்பி நான் உனக்கு செய்வேன். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உன் தேவைகளை நான் சந்திப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது பிசாசு பயங்கரமாக எதிர்ப்பான். அவனுக்கு நீங்க கான்செப்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஹல்லேலூயா. 4 பேரை போட்டு தள்ளீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. 4 குடும்பத்தை கெடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஊழியம் செய்து கர்த்தருக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். ஹல்லேலூயா. வேலையில உபத்திரவத்தை கொடுப்பான். உன் வீட்டாரே உனக்கு சாத்தானை யாராவது பார்க்க முடியலன்னு விரும்புனீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க நல்லா 2 தடவை பாருங்க. உங்க வீட்டாரே உனக்கு சத்துரு. என்றைக்கு நீங்க பரிசுத்தமா வாழணும், என்றைக்கு கர்த்தருக்காக எழும்பணும், என்றைக்கு உபவாசிக்கணும், என்றைக்கு நைட்டு ஃபுல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அன்றைக்கு வீட்டுல ஒரு 4 பேர் உங்களுக்கு வாலண்டியரா சாத்தான் போர்க்கொடி எடுத்து, இந்திய தேசத்துல எந்த கட்சியில இல்லாத கொடி நம்ம வீட்டுல பறந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. எப்ப யார் நமக்கு அகைன்ஸ்டா திரும்புவானுங்க நமக்கு
தெரியாது. பக்கத்து வீட்டுல வருவாங்களா, எதிர் வீட்டுல வருவாங்களா, இல்லையா? ஏன் சொல்லுகிறேன், சாத்தானுக்கு நீங்கள் பரலோக ராஜ்யத்தை நோக்கி செல்வது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அல்லேலூயா. அதனால அதை எப்படியெல்லாம் தடுக்க வேண்டுமோ அவன் தடுப்பதுதான் அவனுடைய வேலை. இதே அந்த ஹால் பாத்தீங்கன்னா, அந்த சைட்ல ரைட் சைட்ல பாருங்க, நீங்க எந்த பக்கம் பார்க்க மாட்டீங்க, நேர் வழியா தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். அந்த ஹால்ல 2024ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி செய்தி கொடுத்து விட்டு, ஹல்லேலூயா, ஜெப நேரத்துல, ஹல்லேலூயா, நீ இவைகளை காட்டிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று பேதுருவினிடத்துல இயேசு கிறிஸ்து கேட்டார். ஹல்லேலூயா, ஞாபகம் இருக்கா? ஆமா, பேதுருட்ட கேட்டாருங்க, என்கிட்ட கேட்டிருந்தா ஞாபகம். பேதுருட்ட கேட்டார். அப்போ என்ன சொல்றார் பேதுரு? ஆமா ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்? அன்பாக இருக்கிறேன். யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறீங்க? இயேசுவை நேசித்தால் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் என்ன பண்ணணும்? மேய்க்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க இப்ப கை தூக்கிட்டீங்க. அடுத்த மாசம் வரும்போது ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் கூட்டிட்டு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஒரு ஆட்டுக்குட்டி என்கிட்ட போன்ல சண்டை போட்டுச்சு. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி வந்து உட்கார்ந்து பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை கேட்ட நாகர்கோயிலிருந்து வந்த ஒரு தம்பி தன்னை ஒப்பு கொடுத்து அழுது, மனம் கசந்து அழுது, மனம் திரும்பி இன்றைக்கு அவர் திருநெல்வேலி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த ஜயன் ஸ்கூலும் இந்த ஜீசஸ் கால்ஸ் மிஷன் நெட்வொர்க்கும் அநேக காரியங்களை ஆவியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன். நானே இவ்வளவு உணர்ந்திருக்கிறேன்னா நீங்க மாசம் மாசம் வர்றீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்வீர்கள். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். The book of Jeremiah chapter 4 verse 1. எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் முகத்தினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. நான் இங்கு வருகிற வரைக்கும் வசனத்துக்காக ஜெபித்துக் கொண்டே வந்தேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யணும்னு எத்தனை பேர் விருப்பமா இருக்கு? ஹல்லேலூயா. தாம்பரம் ஜீசஸ் கால் தெரியுமா? யாரா பார்த்திருக்கீங்களா தாம்பரம் ஜீசஸ் கால்? ஐயா, தாம்பரத்துல ஈஸ்ட் தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. தாம்பரம் ஜீசஸ் கால்ஸ்ல நீங்கள் போய் ஊழியம் செய்யலாம், வாலண்டியரா ஊழியம் செய்யலாம், நீங்கள் அங்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் முதல் ஜீசஸ் கால்ஸ் 1985ஆம் ஆண்டு 84 வரைக்கும் நாங்க போவோம். ஃபாஸ்டிங் பிரேயர் தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா டிஜிஎஸ் ஐயா வந்து அதுல பேசுவாங்க. கிரௌடு கம்மியா தான் இருக்கும். ஒரு 300 பேர்ல இருந்து 400 பேர் வரைக்கும் தான் இருப்பாங்க. மற்ற இடங்கள்ல போய் அவங்கள பார்க்கவே முடியாது. டிஜிஎஸ் ஐயாவை பார்க்கவே முடியாது மற்ற இடங்கள்ல. அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நாங்க எங்கேயோ இருப்போம். தூரத்துல எங்க அப்பா காட்டுவார், அதுதான்டா தெரியுதா, அவர் தான்டா. இந்த ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருந்தா அவரையும் ஹிந்திக்காரங்களையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால எனக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுல எங்களுக்கு அனுமதி கிடைக்காது. இவாஞ்சலிஸ்ட் மட்டும்தான் போக முடியும். அதனால நான் ஜீசஸ் கால்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய் சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். 1984ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டுல இருந்து எப்பெல்லாம் எனக்கு லீவ் கிடைக்குதோ, சாட்டர்டே சண்டேஸ் எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ, அங்க தேவதாஸ் அண்ணன் சொல்லிட்டு பப்ளிகேஷன்ல ஒரு அண்ணன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் ராஜன் ஜான் அங்க அப்போது ஸ்டாஃபாக இருந்தார். இவங்க எல்லாம் என்னை வந்து அடிக்கடி கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் இல்லையா, நான் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜீசஸ் கால்ஸ் மேகசினுக்கு நான் அட்ரஸ் எழுதுவேன். 1984ஆம் ஆண்டு போய் அட்ரஸ் எழுது. ஜீசஸ் கால்ஸ்ல டப்டன் காரில ஒரு மீட்டிங் நடந்தது. அது அந்த 80ஆம் ஆண்டுகளில் நடந்தது. அதற்கு அந்த பாஸ்டிங் பிரேயர்ல டிஜிஎஸ் ஐயா சொன்னாங்க, அநேக பண தேவைகள் இருக்கிறது, அந்த கூட்டத்திற்கு தேவைகள் இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவரிடத்திலே நீங்கள் கூட கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அதை எத்தனை பேர் கேட்டாங்களோ செய்தாங்களோ எனக்கு தெரியாது. நான் 10 டொனேஷன் புக்கை வாங்கி ராயப்பட்டால ஒரு வீடு விடாம தட்டி, ஹல்லேலூயா, நான் எதுக்கு பணம் கேட்கிறேன்னு அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எனக்கு கிறிஸ்தவங்கிட்ட தான் கேட்கணும் எனக்கு தெரியாது. டிஜிஎஸ் ஐயா சொல்லிட்டாங்க,
அதனால ஒரு வீடு விடாம தட்டினேன். முஸ்லிம், இந்து யாரா இருந்தாலும் இதை படிச்சு பார்த்துட்டு பணத்தை கொடுங்க. அதில் வாங்கிருந்து போக மாட்டேன். எதுக்காக கேட்டாங்க, இது என்ன விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்தேன். ஐயா சொல்லிட்டாங்க அதுக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி எல்லா இடத்துல அந்த ராயப்பட்டா முழுவதும் கலெக்ட் பண்ணி 1000 லைட்ஸ் எல்லாம் போயிட்டு தலைமை லைப்ரரி எல்லாம் இருக்குது அந்த பக்கம் எல்லாம் போயிட்டேன். ஆனந்த் தியேட்டர், ஷாந்தி தியேட்டர். பிரியமான ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று உழைத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டிஜே ஐயாவும் நாங்க பார்க்க முடியாம இருந்தோம். ஆனா அதே டிஜே ஐயாவோட இந்தியா முழுவதும் போய் பல ஹோட்டல்கள்ல அவரோடு ஸ்டே பண்ணி ஊழியத்துக்கு அவரை கொண்டு போக, அவரை கூட்டிக் கொண்டு போக, அவரோடு கூட தங்கி இருக்கும்படியாய், அவரோடு கூட போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தால் என்னிடத்திற்கு திரும்பி வா. ஹல்லேலூயா. அலோபதிக்கு போகிறவர்கள் அங்கு சரியான ஒரு சுகம் கிடைக்காவிட்டால் யாருக்கு திரும்புறாங்க? உடனே ஆயுர்வேதிக்கு போறாங்க. ஹல்லேலூயா. ஆயுர்வேதிக்ல சரியா கிடைக்கலன்னா வேற யாராவது ஒருத்தர் சித்தாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இல்லையா? சித்தாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ரொம்ப உரிமையோட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சித்தா என்னமோ அவங்க சித்தி மாதிரியும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சித்தாக்கு போகிறார்கள். சித்தால இருந்து என்ன பண்றாங்கன்னா ஹோமியோபதிக்கு போகிறார்கள். அவங்க ஒரு இடத்துக்கா திரும்புறாங்க. கடைசியில கத்தர்கிட்ட வர்றது கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. இன்றைக்கு நமக்கு எங்கெல்லாம் விடுதலை கிடைக்கலையோ, எங்கெல்லாம் பிரியமானதோட இளைப்பாறுதல் இல்லையோ, நீங்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல திரும்புவதற்கு நீங்க நேரத்தை தாழ்த்த கூடாது. கர்த்தரிடத்துல திரும்ப போறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா சாத்தான் விடமாட்டான். ஹல்லேலூயா. சாத்தான் உங்களுக்கு சீக்கிரம் விடமாட்டான். ஏன்னா அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு மாசம் டியூ கட்டலனாலே பேங்க்ல அலர்ட் ஆயிடுவாங்க, இவன் ஓடிட போறான் அப்படின்னு சொல்லி. உங்களே சொல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னேன். ஹல்லேலூயா. பேங்க்ல என்ன ஆயிடுவாங்க, ஒரு மாசம் டியூ கட்டணும்னா கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. தொடர்ந்து 3 மாசம் 4 மாசம்னா உங்க ஏரியாலே வீடு திறந்திருக்குதான்னு வந்து பாக்குறதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கெல்லாம் போய் ஏமாற்றம் அடைந்தீர்களோ இன்றைக்கு கர்த்தரிடத்திலே திரும்பி வந்தால் கர்த்தர் உங்களை மறுபடியும் ஹல்லேலூயா மேன்மையாக வைப்பார். கர்த்தரிடத்திலே திரும்பி வரும். ஹல்லேலூயா. We must return to the Lord. ஹல்லேலூயா. Return to the Lord. நிறைய பாவங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து பாவத்தை மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறார். கொசுவை போல இருக்கிற பாவங்கள் இருக்கிறது, ஒட்டகத்தை போல இருக்கிற பாவங்கள் இருக்கு. அதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் எல்லா பாவத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுகிறோம். அது ரொம்ப தவறானது. ஹல்லேலூயா. ரொம்ப தவறானது. பாவத்தை நாம் அதனுடைய சீரியஸ்னஸ் பொறுத்து, சில பாவங்கள் நேரடியாக நமக்கு ஆத்தும மரணத்தை கொடுத்து விடுகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா பாவத்தையும் இயேசுவே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் போதாது. ஹல்லேலூயா. நாம் அதிக நேரத்தை எடுத்து தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். கடந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை நான் செயல்படுத்தபடியாக பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலே இதை செயல்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு குறைந்தது 3 நாட்கள் அவர்கள் ஜெபத்தில் இருக்க வேண்டும். 3 days. முடிந்தால் பாஸ்டிங்ல இருந்தா ரொம்ப நல்லது. கர்த்தர் அவர்களை நிரந்தரமாக விடுவிப்பார். 3 நாட்களும் ஏதாவது ஒரு ஆலயத்துல, ஏதாவது ஒரு சபையில, ஏதாவது ஒரு ஊழியத்திலே அவர்கள் கடந்து சென்று 1 மணி நேரம் வேத வாசிப்பு, 1 மணி நேரம் முழங்கால் நிற்கிறது, 1 மணி நேரம் ஜெபிக்கிறது, 1 மணி நேரம் துதிக்கிறது, 1 மணி நேரம் பாடல்களை பாடுகிறது, 1 மணி நேரம் பிரியமானவர்களே எல்லா காரியங்களையும் அறிக்கை செய்கிறது. தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் அவர்கள் ஜெபிக்க முடியுமோ, உபவாசிக்க முடியுமோ உபவாசித்தால் கர்த்தர் அவருடைய எல்லா காரியத்தையும் மன்னித்து அவர்கள் சிறையிருப்புகளை மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் 5 நிமிடம் 2 நிமிடம் ஜெபம் போதாது. எதற்காக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இங்கு வருகிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதலுக்கு நம்ம பல விதங்கள்ல முயற்சி எடுக்கிறோம். ரொம்ப அதிகமாய் செலவு செய்து கூட்டங்கள் எல்லாம் வைக்கிறோம். ரொம்ப நல்லதுதான். எழுப்புதலுக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒரு கூட்டத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னிடத்திலே வந்து ஒரு சகோதரி கேட்டாங்க, உங்க ஊழியத்தை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அப்போ நான் போய் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவேன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஏன் ஊழியம் முக்கியம் கிடையாது. இந்த ஊழியத்தை நம்ம கையில கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2025 வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ரட்சிக்கப்படுங்க. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஊழியத்துக்கும் நம்ம ஒரு முத்திரை குத்தி கொள்கிறோம்.
இல்லையா? ஒரு டினாமினேஷன், ஒரு ஊழியத்துடைய பெயர் வைத்துக் கொள்கிறோம். எங்க போனாலும் நம்ம அந்த பெயரை தான் சொல்லுகிறோம். அதுதான் மிக ஆபத்தானது. அல்லேலூயா, மிக ஆபத்தானது. எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவை மாத்திரம் பேசினால், அவரை மாத்திரம் உயர்த்தினால், நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னென்னைக்கு இழுத்துக் கொண்டேன். நல்லா யோசித்து பாருங்க. 40-50 வருஷமாக நாம் நம்முடைய ஊழியத்தை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். There is no use. நம்முடைய ஊழியமும் நம்முடைய டினாமினேஷனும் யாரையும் ரட்சிக்காது. அல்லேலூயா. நம்முடைய அனுபவங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரிடத்திலே திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே திரும்ப வேண்டும். எல்லாரும் பலவித சிறையிருப்புல இருக்கும். சில பேருக்கு வியாதி, பிரியமானவர்களே, அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. சில பேருக்கு மரண பயம், சில பேருக்கு கெட்ட சொப்பனங்கள், சில பேருக்கு கடன் பிரச்சனை, சில பேருக்கு எங்கு போனாலும் அவர்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்காத, தோல்வி நிறைந்த, எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து அவர் இஸ்ரவேலே என்று அழைக்கிறது மிக ஆசீர்வாதமான காரியம். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்திற்கு திரும்பு. அல்லேலூயா. நீ யார் யார் பெரிய உபத்திரவத்துல இருக்கீங்களோ, தோல்வியில் இருக்கிறீங்களோ, பயத்தில் இருக்கிறீங்களோ, இழப்புகள் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தரிடத்திலே திரும்ப எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? வெட்கப்படாம நீங்க கை தூக்குங்க. இயேசுவிடத்துல திரும்புங்க. அவர் மறுபடியும் உங்களை உயர்த்துவார். மறுபடியும் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுவார். இயேசுவிடத்துல திரும்ப. ரிட்டர்ன் டு தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்புங்கள். நாங்களாம் ஒரு மண்ணான மனிதர். அல்லேலூயா. இல்லையா? அடிக்கடி என்னை குறித்து நான் கற்பனை செய்து பார்ப்பேன். நாங்கெல்லாம் கேட்டரிங்ல ஒர்க் பண்ற ஒரு கேட்டரிங் பாய்ஸ். இல்லையா? யூனிஃபார்ம் போட்டுட்டு உள்ள போனதும் எங்க கையில என்ன கொடுக்குறாங்க? மட்டன் பிரியாணி. அந்த பேசிக் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கலையிலையா மட்டன் பிரியாணி கொடுக்குறேன். அந்த பந்தியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்துறேன். இப்ப பந்தி எல்லாம் முடிஞ்சு, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கும்பல் உள்ள வருது. கலைக்குரியா அவங்க வந்து கேக்குறாங்க, உங்ககிட்ட வந்தாலே பிரியாணி ஸ்மெல்லா இருக்குது, வச்சிருக்கீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுக்குறீங்களான்னு கேட்கும் போது, இப்ப என் கையில என்ன இல்லை, நான் கேட்டெல்லாம் தாண்டி வெளியே போயிட்டேன். என் கையில என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரியாணி போடுற டைம்ல செய்தி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நேரத்துல வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் போன் பண்ணி எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பாத்திரம் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் தீர்ந்து போச்சு. கர்த்தருடைய ஆவியாளர் வந்தார், பிரியாணி சப்ளை பண்ணாரு, வசனத்தை கொடுத்தாரு, எல்லாரும் திருப்தி ஆகினார், போயிட்டாரு. அல்லேலூயா. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படும் எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். என்னுடைய டினாமினேஷன் அல்ல. இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்முடைய ஊழியத்துடைய பேரை மறந்து இயேசுவை மாத்திரம் உயர்த்தினால் இந்தியா தீப்பிடிச்சு எரியும். அல்லேலூயா. அக்கினி, பரிசுத்த அக்கினியினாலே தீப்பிடிச்சு எரியும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு கொரியர் பாய் தான். அல்லேலூயா. பிதா லெட்டர் போட்டிருக்காரு உங்களுக்கு, குமாரனை பத்தி அதில் எழுதியிருக்கிறாரு. அந்த லெட்டருக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன். வாங்கிக் கொள்வதும் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பதும், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். எந்த கொரியர் பாயும் வந்து எங்க நான் கொடுத்த லெட்டரை கிழிச்சு போட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி கவலைப்பட மாட்டேன். எழுதினவருக்கும் வாங்கினவருக்கும் இருக்கிற பிரச்சனை. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சத்தியத்தை இந்த ஏற்றுக்கொள்கிற நேரத்துல நமக்கெல்லாம் இப்ப வந்து ரொம்ப ரொம்ப மகா பெரிய கிருபை நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மகா பெரிய கிருபை நேரம். இது எதற்காக கொடுத்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படியே நிறுத்திடக்கூடாது. அப்படியே ஒருத்தரையா ஃபாலோ பண்ணி போனா பரலோகம் போக முடியாது. நீங்கள் கர்த்தரை நேரடியாக நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நாங்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான புதிய ஆத்துமாக்களுக்கு போகலாம். அல்லேலூயா. இவ்வளவு பேர் இருக்காங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இருக்காங்க. இன்னும் என்னுடைய நண்பர்கள் செய்யற ஊழியத்துல என்னால செய்ய முடியல. அவர்களை பார்க்கும் போது நான் வெட்கப்படுகிறேன். அழகா ஒரு பஸ்ல ஏறுவாங்க, சென்னையில இருக்கிறாங்க. அந்த ஊழிக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சென்னையில இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அவருடைய மனைவி வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல அவங்கதான் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர், அவங்கதான் டாப் மோஸ்ட். அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லுமே அவங்கதான் ஹெட். அல்லேலூயா. அவர்களுக்கு இன்ஜினியர்ஸ் எல்லாம் காட்டிலும் அதிகமான லட்சங்கள் சம்பளம். அல்லேலூயா. மாதத்துக்கு. அவருடைய கணவர் ஒரு ஸ்கூல்ல லைப்ரரியனா இருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்த உடனே, இத்தனைக்கு அவருக்கு தொண்டையில கேன்சர் வந்தது. அந்த பிரதருக்கு தொண்டையில கேன்சர் வந்தது. வீட்டுக்கு வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு டிராக்ஸ் எடுத்துட்டு போவார் பாருங்க. பஸ்ல ஏறுவார். அல்லேலூயா.
பஸ்ல சத்தம் அணிந்து இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து பேசி தைரியமாக பேசி டிராக்ஸ் கொடுத்து விட்டு வருவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போவாங்க. அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்ட், டி நகர் பஸ் ஸ்டாண்ட், வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போய் தைரியமா பஸ் ஸ்டாண்ட்ல சொல்லுவாங்க. அவரோடு கூட ஒரு நபரை அவர் அழைத்து சென்றிருந்தார். அந்த நபர் ஒரு இடத்துல டிராக்ஸ் கொடுத்த போது அவர் வாங்க மாட்டேன் என்று மறுத்தார், எதிர்ப்பு தெரிவித்தார். ஆகவே இந்த சைமன் சிம்சன் தான் நாங்க கூப்பிடுவோம். சிம்சன் என்கிற அந்த நபர், என்னுடைய நண்பர் போய் இவர்கிட்ட இந்த டிராக்ஸை மறுபடியும் வாங்கி அவர் கையில கொடுத்தார். நான் ஏன் இந்த டிராக்ஸ் வாங்க வேண்டும், நான் வாங்க மாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது இந்த சிம்சன் சொன்னார், இங்கே உனக்கு இப்பொழுது இப்படி வேர்த்து கொட்டுகிறது, நீ நரகத்துக்கு போனால் பயங்கரமா வேர்க்குவத மரியாதை புரியும் அப்படின்னு. இயேசு நாமத்தினால் இந்த டிராக்ஸ் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இப்படி துணிச்சலாக ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. அல்லேலூயா. இல்லையா? ஆட்கள் தேவை. பல விதங்கள்ல ஊழியர்கள். நமக்கு எத்தனையோ பேருடைய பிரச்சனை தெரியும், எத்தனையோ பேருடைய ஜெப விண்ணப்பங்கள் தெரியும். நம்ம கூட வேலை செய்யறவங்க குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, திருமணமாக இருக்காங்க, பிரிந்து இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில் இருக்காங்க, கணவருக்கு வேலை இல்லை, பிள்ளைகள் போராட்டத்துல இருக்கிறாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம ரொம்ப செல்பிஷா இருக்கிறோம். அது எனக்கு சரியாது, எனக்கு சரியாது. இல்லையா? எவ்வளவு கிறிஸ்தவர்கள் செல்பிஷா இருக்கு. நம்ம எங்கேயாவது அவசரமா போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு போன் பண்ணி எனக்கு 85வது நாள் பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனாவது பர்த்டே? கிறிஸ்டியன்ஸ் யூ மஸ்ட் ஸ்டாப் திஸ். இந்த பர்த்டேக்கு ஜோம் பண்ணுங்க, ஆனிவர்சரி, இதெல்லாம் சாபக்கேடு, இதெல்லாம் ஊழியக்காரர்கிட்ட சொல்லாதீங்க. அல்லேலூயா. அவங்களை ஊழியம் செய்ய விடுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்ய விடுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் சொல்லுகிறேன், அந்த 85 வயதுல ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணல. இல்லையா? அவங்க இனிமே இந்த ஒரு வருஷம் இருந்தா என்ன, பரலோகத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அவங்களால. அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆளு இல்லையா? வீட்டுக்கு வந்து ஜெபிங்க, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்க கால் வந்து ஆசீர்வாதமா இருக்கும். அப்படிலாம் பைபிள் இல்லவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு பர்த்டே வந்தா நேர் முழங்கால குடும்பமா இருந்து, தகுதி இல்லாத எங்களுக்கு இன்னொரு வருஷத்தை கொடுக்குறீங்களா ஆண்டவரே, இதுக்கு நாங்க பாத்திரவான்களா நடக்கணும், இனியும் துக்கப்படுத்தக்கூடாது, இனியும் உமக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இனியும் அசட்டை பண்ணக்கூடாது, இனியும் ஆலயத்துக்கு ஏனோ தானோ என்று போகக்கூடாது என்று சொல்லி உங்களை தாழ்த்தி 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 ஜெபம் பண்ணுங்க. வருகையில போகணும். அல்லேலூயா. நான் எதற்கு இவ்வளவு பேசுகிறேன் என்று சொன்னால், வருகையில, ரகசிய வருகையில போகாவிட்டால் நாம் பிறந்து இவ்வளவு நாட்கள் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நோ யூஸ். ராப்சர்ல போகும். வருகை தெரியுமா? ரகசிய வருகை ஒண்ணு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய ஆபத்து இருக்குது, அது நம்முடைய மரணம், என்னுடைய மரணம். வருகைக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து, இன்றைக்கு இப்போ நான் கண்ண மூடினா பரலோகம் போவேனா? இது ஒவ்வொருவரும் நம்ம கேட்டு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆகவே இன்னுமாக தீர்க்க தரிசனம் கேட்பதை விட்டு விட்டு, இஸ்ரவேலே நீ என்னிடத்துக்கு திரும்பி வா. இல்லையா? எங்களுக்கு எல்லாம் மார்க் போட்டு வச்சிருக்கிறாங்க. நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் வேலூர் எல்லாம் தாண்டி போனா அவர் வந்தா கரெக்டா எங்களை சொல்லிடுவாரு. இல்லையா? சரி, உனக்கே உன்னை பத்தி தெரியுமே, இதுல அவரு வேற வந்து சொல்லணுமா? நமக்கே நம்மளை பத்தி தெரியும். இல்லையா? எங்களுக்கு எல்லாம் மார்க் போடுறாங்க. அவர் வந்தா பிரதர் அப்படியே பட்டு 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 எல்லாம் சொல்லிடுவார். அல்லேலூயா. சரி, சொன்னாரு, நீ மனம் மாறலையே, ஒரு சின்ன சேஞ்ச் கூட, திரும்ப அவரே வரணும் அப்படின்னா அவரு கர்த்தர் பயன்படுத்துறாரு. நான் இல்லைன்னு சொல்றேன். இன்னும் தீர்க்க தரிசனம் கேட்டுக்கொண்டே வஞ்சிக்கப்பட்டு போய் விடாதீர்கள். நீங்கள் கர்த்தர் இடத்துக்கு திரும்ப வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ மஸ்ட் ரிட்டர்ன் டு தி லார்ட். நீ இஸ்ரவேலே, நீ கர்த்தர் இடத்துக்கு திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்துக்கு திரும்புக மனதா இருந்தால் நீ என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுங்க. நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டார். அல்லேலூயா. நம்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். இல்லையா? அதிகாலையில எழுந்திருக்கிறது கிடையாது. அல்லேலூயா. எம்டிக்கு இருக்கிற மரியாதை கூட ஏசப்பாக்கு இல்ல. ஆபீஸ்ல எம்டி வர்றாருன்னா என்ன பண்றோம்? அன்னைக்கு டபுள் மேக்கப் தான். அல்லேலூயா. எம்டிக்கே தெரியாது நம்ம கீதாவாது அப்படின்ற மாதிரி கீதா பேர் என்ன ஆயிடுவாங்க? ஐஸ்வர்யமா ஆயிடுவாங்க. நம்ம பாபுவா அப்படி இப்படி இருக்கிறான். ஏன்னா எம்டிக்கு இருக்கிற பயம் கூட இன்னைக்கு கர்த்தர்கிட்ட இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா அருவருப்புகளையும் உன்னை விட்டு நீக்கி போட்டு நீ என்னிடத்துக்கு திரும்பி வா. இன்று முதல் நீ அலைந்து திரிவது இல்லை. எங்கெல்லாம் அலையிறோம் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு,
வேலை தேடி, பேங்குக்கு, இல்லையா, சத்துருக்கள் முன்பதாக எங்கெல்லாம் நீங்க அணைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லேலூயா, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். விடுதலை கொடுக்க விரும்புகிறார். என் தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் அடிக்கடி அதுதான் சொல்றேன். அல்லேலூயா. எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் நல்லா ஊழியம் செய்தார். ரிட்டையர்ட் ஆன அப்புறம் இனிமே எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாரு பாருங்க, ஒரு வியாதியா வந்துச்சு. அப்ப கூட சொல்றேன், வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்க வீட்டு பக்கத்துல அவ்வளவு ஸ்லம் இருக்கு, அவ்வளவு ஆயிரக்கணக்கான குடிசைகள் இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க, ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வீடா போங்க. பிரியமான வீட்டு பிள்ளைகளே, இல்லையா, இந்த யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாது. நீங்க ஆத்தும ஆதாயம் செய்ய செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லா கட்டுகள், இந்த ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, கனம் பண்ணுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கூட்டங்கள் இப்ப இடத்துக்கு தடை இல்லை. இந்த செட்டப் பண்ணணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மினிமம் இல்லாம இந்த செட்டப் பண்ண முடியாது. இதை இன்னொரு 500 பேர் வந்து கேட்டிருந்தால், என்னுடைய செய்தி கேட்க சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா கேட்டிருந்தால் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். தாம்பரத்துல எத்தனையோ பேர் நைட் சூசைட் பண்ண போறாங்க. நீ நைட் எத்தனையோ பேர் ட்ரெயின்ல விட போறாங்க. இன்னைக்கு நைட் எத்தனையோ பேர் பிரியமானவர்களே மரணத்துக்கு சமீபமா இருக்கிறார். ஆகவே இன்று முதல் நாம் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் நாம் இனி அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா, அலைந்து திரிவது. ஆகவே நான் தகப்பனிடத்துல தாய் எடுத்து சொல்லுவேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க போய் ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போய் புது ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் செய்வது மாதிரி தெரியவில்லை இல்லையா. நான் இது அந்த சம்பவம் வந்து 2007ஆம் வருஷம் நடக்குது. செய்யற மாதிரி தெரியல. ஹல்லேலூயா. காரணம் கேட்டா, நாங்க டிவியில அந்த ப்ரோக்ராம் பார்த்தோம், இவர் பார்த்தோம், நாங்க ஃபுல்லா ஆண்டவர் சமூகத்துல தான் உட்கார்ந்து இருக்கோம். நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணணும்னா, தெரியாதவங்களுக்கு போய் சொல்லும் போதுதான் நீங்கள் கர்த்தரிடத்துல இருந்து கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக சொல்லுகிறேன்? நம்முடைய நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா. இப்ப இருக்கிற இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவரை நிறைவே பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள். மணவாளனாக இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது தீபம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கிறது. ஆனால் தீபத்தின் எண்ணெய் எப்போ தீர்ந்து போய் தீபம் அணையும் என்று நமக்கு தெரியாது. மணவாளன் வந்த போது புத்தியுள்ள கன்னிகளுடைய தீபங்கள் மறுபடியும் எரிய ஆரம்பித்தது. புத்தி இல்லாதவருடைய தீபமோ அணைந்தது அணைந்ததுதான். ஹல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் திரும்ப சொல்றார். ஹல்லேலூயா. அணைந்தது அணைந்ததுதான். பிரியமானவர்களே, நாங்கள் வாலிப வயதில் இருக்கும்போது எங்கெல்லாம் அபிஷேக கூட்டம் நடக்குதுன்னு பைத்தியமாறி அலைவோம். எங்கேயாவது காத்திருப்பு கூட்டம், அபிஷேக கூட்டம், ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் நாங்க அப்படியே அந்த போஸ்டர் டைம் டேட் எல்லாம் நோட் பண்ணி அங்க போய் உட்கார்ந்துருப்போம். காரணம் என்ன? நமக்கு அபிஷேகம் கிடைக்காதா? இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் 5 வயதுல இருந்து 50 வயது வரைக்கும் யாருக்குமே அபிஷேகம் கிடையாது. அதை பத்தி யாருமே கவலைப்படவே இல்லை. யாரும் கவலைப்பட்டாங்களா? என்ன உங்க பிள்ளைங்க 3 பேருக்கு அபிஷேகம் கவலைப்பட்டாங்களா? கவலைப்படுது. அபிஷேகம் இல்லாமல் மணவாளன் வரும்போது எண்ணெய் இல்லாமல் தீபம் எரியாது. ஹல்லேலூயா. தீபம் எரியாது. அதுக்குதான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்ப நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரோ ஆக்டிவா இருக்காங்க. பேரண்ட்ஸ் நல்ல பிளானிங் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எல்லாம் தோத்து போயிடும் அவங்களுக்கு முன்னாடி, விசேஷமா அம்மாமா இருக்கு. ஹல்லேலூயா. இல்லையா. அட் அ டைம் 2 நீட் கோர்ஸ் சேர்க்கலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. எப்படியாவது கொஸ்டின் பேப்பரை எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் வாங்கிடலாமான்னு யோசிப்பாங்க. எதுக்காக நான் சொல்றேன்? அதுல எல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம பிள்ளைக்கு அபிஷேகம் இல்லையே, ரட்சிப்பு இல்லையேன்னு யோசிக்கிற தாய்மார்களோ பெற்றோர்களோ கிடையாது. ஏன்னா அவங்களே ஆண்டவரோட இல்லை. அவங்களே ஆண்டவரோட. ஒரு குடும்ப தலைவன் ஆண்டவரோடு நடந்தால்தான் அந்த குடும்பத்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். இப்ப குடும்ப தலைவர்கள் என்ன சொல்ற, நீ போமா, நான் மீட்டிங் வந்தேன், இந்த ஏசப்பா நல்ல எனக்கு பிடிக்காது. இட் இஸ் நாட் ஆப்ஷனல். அவருக்கு பிடிக்காதனால விட்டுற முடியாது. அவருக்கு பிடிச்சா அந்த குடும்பத்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். அந்த குடும்பத்தை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட 98% தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், பூமி எதிர்ச்சிகள் எல்லாமே வந்து கொண்டிருக்குது. இன்னும் மகா பெரிய பூமி எதிர்ச்சிகள்லாம் வரப்போகிறது. அதில் நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஆத்தும நஷ்டம் வரக்கூடாது. ஆத்துமாக்கள் மரித்தாலும் எங்க போகணும்? பரலோகம் போகணும்.
இந்த 2 குறிப்பு தான். ஹல்லேலூயா. இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு சண்டை பாத்தீங்களா? இல்லையா? அவன் தம்பி வீட்டை எடுத்துக்கிட்டான், அண்ணன் வீட்டை எடுத்துக்கிட்டான், தங்கச்சி நகை எடுத்துக்கிட்டான், அம்மா செத்துட்டு அப்புறம் இது போயிடுச்சு அது போயிடுச்சு, கோர்ட்ல கேஸ் போட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கான். நான் ஒண்ணு கேக்குறேன், நம்ம மரித்து நம்ம இருக்கிறதான இந்த 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிற அந்த சரீரத்தையே நம்மளால கொண்டு போக முடியாது இல்லையா? சரீரத்தை யாராவது கூட கொண்டு போக முடியுமா? அப்ப இவங்க எதுக்காக கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. சரீரத்தையே கொண்டு போக முடியாது. இவங்க எதுக்கு வீட்டுக்கு போய் சண்டை போட்டு இருக்காங்க, நிலத்துக்கு போய் சண்டை போட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆகவேதான் இவ்வளவு வருஷம் இருந்த சரீரத்தை கொண்டு போக முடியல, நாம் சம்பாதித்த எதையுமே கொண்டு போக முடியாது. ஆகவே கிறிஸ்தவர்கள் அதிக எச்சரிப்போடு இருங்க. உங்களை எச்சரிப்பது கூட ஆட்கள் கிடையாது. ஹல்லேலூயா. காணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிப்பாங்க. நீங்க இப்படி போறீங்க, ஒரு அழிவு வரப்போகுதுன்னு சொல்றது கூட ஆள் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. யாரும் கர்த்தரிடத்திலே திரும்ப விரும்பவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அநேக நூதனமான சத்தியங்கள்லாம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஜெப எண்ணெயை 1000 ரூபாய்க்கு விற்கிறார். ஹோலி வாட்டர் என்று சொல்லி, அது என்ன பிஸ்லரி வாட்டரா இல்ல கேன் வாட்டரா என்ன வாட்டர் தெரியல, ஹோலி வாட்டர் என்று சொல்லி அதையும் 1000 ரூபாய்க்கு விற்கிறார். தண்ணீரிலே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தெளித்தால் சாத்தான் உங்க வீட்டுக்கு வரமாட்டான் என்று சொல்லி பிரசங்க ஓப்பனா யூடியூப்ல சொல்றாங்க. 1500 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சத்தமா அல்லேலியா வேற சொல்றாங்க. நான் இவ்வளவு சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், யார் முகத்திலயும் என்ன இல்லை, ஒரு சந்தோஷம். அந்த டூப்ளிகேட்டுக்கு இல்லையா? அப்போ இயேசுவின் ரத்தம் என்ன ஆகுறது இல்லையா? எல்லாருமே மஞ்சள் தண்ணி போட்டு உப்பு போட்டு தெளிச்சுட்டா சாத்தம் பயந்துருவானா? நம்மளை மாதிரி எத்தனை பேர் பார்த்திருக்கான் சாத்தம்? எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரங்களே காணாம போயிட்டாங்க சாத்தானுக்கு முன்னாடி. ரொம்ப எச்சரிக்கா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதுக்கு தான் சொல்றேன், எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க, பெனாயிலும் நல்லா நல்லையா. பிரியமானது என்று பிள்ளைகளை வஞ்சிக்கப்படாதீங்க. இது ஒன்றுதான் திருவசனமாகிய ஞானப்பால். வேற எதுவுமே உங்களுக்கு பயங்கரமான சைடு எஃபெக்ட் வரும். ஹல்லேலூயா. பயங்கரமான சைடு எஃபெக்ட். ஆறுதலா பேசணும், ஹல்லேலூயா, அப்படிலாம் நினைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆறுதலா பேசுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவரிடத்திலே முதலாவது நாம் திரும்ப வேண்டும். நீங்கள் அலைந்து திரிவதை கர்த்தர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. நீங்க எங்கேயுமா அலைச்சலோடு இருந்து ஐயோ என்ன சொல்ல போறாங்களோன்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டிய உங்களுடைய ஜீவன் யார் கையில இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. என்னை பத்தி இங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல யாராலையும் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் இன்றைக்கு மரண தருவாயில் இருந்தாலும் நாளைக்கே கர்த்தர் என்னை காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு கொடுக்க முடியும். மரண இருளின் பள்ளத்தாக்குக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தரிடத்திலே திரும்புகிறவர்களுக்கு அவர் மெய்ப்பராக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் உங்களை மெய்ப்பார். யூ அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், நீங்களும் கர்த்தரும். இது இயேசு கிறிஸ்து கூட நம்ம சந்திக்க முடியாத அளவுக்கு நம்ம இருள்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஜீசஸ் இஸ் ஃபுல் ஆஃப் க்ளோரி. இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிற மகிமையும் பிதாவின் மகிமையும் ரெண்டும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. அவரை பார்த்தாலே நம்ம செத்தவர்களை போல கீழே விழுந்துருவோம். இப்ப நம்ம லெவலுக்கு இறங்கி வந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்க அவர் அப்ரோச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆவியானவர் தான் உங்களை பத்தி அங்க ரெக்கமெண்ட் பண்ணுவார். இல்ல ஆண்டவரே சுகந்தி இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம தெரியுது, ஹல்லேலூயா, இப்ப ரொம்ப கோவப்பட மாட்டேங்கிறேன் இல்லையா, இப்ப நான் ஹஸ்பண்ட் அடிக்கிறது இல்ல ஆண்டவரே, கொஞ்சம் வேலை செய்யற மாதிரி தெரியுது, ஹல்லேலூயா, இல்லையா, இப்போ தம்பி முருகேஷ் இப்ப நல்லா இருக்கிறான், இப்ப குடிக்கிறது இல்ல, இப்ப இச்சையில இருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்னு ஆவியானவர் சொன்னாதான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறீங்கனாலும் நான் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியில ஒண்ணும் இல்லை, ஜீரோ. பரலோகம் உங்களை குறித்து அதிக அக்கறையோடு இருக்கு, அதிக கரிசனையோடு இருக்கு. பரலோகம் நம்மை நேசிக்கிறது போல இந்த உலகத்துல உங்களை யாராலையும் நேசிக்க முடியாது. வஞ்சிக்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அனாயிண்டிங் கூட 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 எல்லா இடத்துலயும் நம்ம காணப்படக்கூடாது. நிறைய விசுவாசிங்க கல்யாணத்துக்கு போறாங்க, அங்கே ஒரு ஊழியக்கார பார்த்துட்டா இவங்களுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் வந்துருக்கு. ஹல்லேலூயா. ஓடி போய் பிடிச்சு அவரை செல்ஃபி எடுத்து, ஹல்லேலூயா, இல்லையா, அந்த செல்ஃபி எடுத்து டிபியில போட்டு அது ஒரு 6 மாசம் ஓடிட்டு இருக்கோம். என்னன்னா நான் அவரை கல்யாண வீட்டுல பார்த்தேன். சரி, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் 2 பேரும் வருவீங்களான்னு கேட்டா பதில் இல்லை. அவரு வருவாரா நீங்களும் வருவீங்களான்னு கேட்டா there is no answer. பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. ஹல்லேலூயா. செல்ஃபி எடுக்கிறது தப்பு இல்லை. நீங்க சத்தியத்தை அறிய அறிய இந்த உலகத்தை விட்டு நீங்க விலகணும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்துக்கு முழுமையாக திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர்.
அந்த அம்மா வெளிப்படுது. தம்பி இங்க நடுவில் தூங்க அதிகமா பேசலாம் இல்லையா? இந்த மெசேஜ்க்கே தூங்குறாங்கன்னா இன்னும் ஆறுதலா உன்னை தாய் தேற்றது போல கட்டல் தேற்று வரணும், கட்டல் போட்டு படுத்துவாங்க. பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் கூட்டத்துல தூக்கம் வருதோ நீங்க கேன்சர் இன்ஸ்டியூட்ல ஒரே ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு 5 ட்ராக்ஸ் எடுத்து போய் பாருங்க. அழகழகான குழந்தைங்க 1 மாசம் தான் இருக்கும், 10 நாள் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அங்க தூங்க முடியுமா? நம்ம பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன கட்டின்னு மத்தியானம் தான் சொல்லுவோம்னு தூங்குவோமா நம்ம? திஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ் வி ஹேவ். கேட்டா எனக்கு ரொம்ப பாரம், எனக்கு அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லுவோம். இந்த லேம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லவே கூடாது. பரலோகத்துக்கு அதுதான் உங்களுக்கு தடையாக இருக்குது. பரலோக ராஜ்யம் போகணும்னா பலவந்தம் பண்ணணும். ஆண்டவரே என்ன நீங்க விட்டுறவே கூடாது, எதையெல்லாம் உமக்காக விடணுமோ நான் விடுறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டு விட நம்ம ஆயத்தமாக. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவரிடத்துக்கு திரும்ப வேண்டும். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதே அல்லேலூயா, எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்புகிறவர்கள் உண்மையுடையவர்கள், நியாயத்தோடு நடந்து கொள்ளுகிறவர்கள், நீதியோடு நடந்து கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடும். அல்லேலூயா. இப்ப எதை கொண்டு ஆணையிடுகிறோம்? ஐயா எனக்கு பலன் இருக்குதையா, வேலை கொடுத்து பாருங்க, என்னை நம்புங்க ஐயா. அல்லேலூயா. யார்ட்டையும் போய் கெஞ்ச தேவையில்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. எலியாலாம் அப்படிதான் சொல்றாரு. நீதியோடும் உண்மையோடும் நியாயத்தோடும் எலியா தீர்க்கதரிசி இருந்தபடினாலே ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீ வேணா ராஜாவா இருக்கலாம், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த தேசத்துல நான் சொல்றதுதான் நடக்கும் என்று சேனைகளின் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன். நீ யாரையும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தான் உண்மையில ஜீவனுள்ள தேவன் சொல்ல பயப்படுறோம். நம்ம பயப்படுறோம். உங்களுக்கு ஒரு தகடு வச்சுட்டாங்க, பில்லிசனை வச்சுட்டாங்கனாலே அடுத்து ஒரு 3 மாசம் தூங்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. நீங்க எந்த ஊழியம் நல்லா பாஸ்டா போயிட்டு இருக்குன்னா கட்டு உடைக்கிற ஜெபம், அதை வச்சா போதும், லாரியிலாரியே வந்து இறங்கிடுவாங்க. அரசியல் கொடி ஒண்ணுதான் அவங்ககிட்ட இருக்காது. பிரியமானவர்களே, கட்டுக்கு பயப்படுறவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுறதில்லை. வியாதிக்கு பயப்படுறவங்க இயேசு பார்த்து பயப்படுறது இல்லை. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ண, நீ போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தாதான் என் அன்பு உனக்கு. ரொம்ப வேதனையோட சொல்லுங்க, ரொம்ப ஆண்டவர் எச்சரிப்பாரு. நானா பலர்னு அறை வாங்குற மாதிரி வாங்கி இருக்கிறான். விழுப்புரம் ஜீசஸ் கால்ஸ் திடீ மிஷன் நெட்வொர்க் போறேன். தெய்வீகா சிஸ்டர் உயிரை கொடுத்தா இங்க மீட்டிங் நடத்திட்டு இருக்கான். அப்ப என் காரை பார்க் பண்ணிட்டு மேல ஏற போறேன், அந்த கல்யாண மண்டபத்துல ஏற போறேன். அப்ப ஆவியானோட திரும்பி பாருன்னு சொன்னார். திரும்பி பார்த்தா 100கணக்கான ஜனங்கள் அந்த மாலை இருட்டு நேரத்துல இங்கும் அங்குமாக போய் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கேட்டார், இன்றைக்கு உன்னால விழுப்புரத்தை அசைக்க முடியுமா என்று கேட்டார். திடீர்னு கேட்டதுனால எனக்கு பதில் சொல்ல முடியல. நான் முடியும்னு சொன்னால் நம்ம யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம சிங்கிள் பேஸா, 3 பேஸா, இல்ல டிரான்ஸ்பார்மரா, இல்ல சப்ஸ்டேஷனா, இல்ல ஜெனரேட்டரா, இல்ல இன்வெர்டரா நல்லா தெரியும். இல்ல 1.5 இந்த கிளாக்குக்கு போறது அந்த பேட்டரியா நல்லா தெரியும். நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். அங்கெல்லாம் போய் நடிக்கவே முடியாது, இங்க நடிச்சிடலாம். நீங்க கூட என்ன சொல்லுங்க, ஐயோ என்ன மாதிரி வல்லமையான வெளிப்பாடு வச்சு நீங்க சொல்லுவீங்க. அங்க போனா ஒரு காரி துப்பாரு, யாரா நீங்க கேட்பாரு. நல்லா தெரிஞ்சு பாரு. உன்னால இன்றைக்கு விழுப்புரத்தை அசைக்க முடியுமான்னு கேட்டாரு. நான் ஒண்ணுமே சொல்ல முடியும். இல்ல நீ இன்னொரு நாள் வந்து அசைக்க போறேன்னு சொல்ல போறியா? அப்படின்னா இன்னைக்கு நீ எதுக்கு வந்தன்னு கேட்டாரு. அப்பனா இன்னைக்கு நீ எதுக்கு வந்த? இன்னைக்கு யாரோ என்னை பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பிரியமானவர்களே, நம்மை நாம நிதானித்து அறியணும். யாரெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல தப்பித்து வரும்னு நினைக்கிறீங்களோ உங்களே கொஸ்டின் பண்ணிப்பாரு. இப்போ நான் போவேனா ஆண்டவர்கிட்ட? இப்போ கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரா? யாரும் தீர்க்கதரிசி சொன்னதுக்காக பிரியமா இருக்கிறாரு டைரியில் எழுதி வைக்காது. கர்த்தர் என்னோட பேசுகிறாரா? என் ஜெபத்தை கேட்கிறாரா? என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரா? பிரியமானவர்களே, நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத ஊழியக்காரர் நரகத்தில் இருக்கு. ஏன்னா அந்த ஊழியம் வளர வளர ரொம்ப பிராண்டடாக பிரியமானவர்களே நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இந்த நாடகத்துல ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. ஸ்கிரீனுக்கு பின்னாடி அடுத்த சீனுக்கு வர்றவங்க வந்து பயங்கரமா
அவங்க நல்லா ஃப்ரீயா அப்படி சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி என்ன இருக்கு? ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீன் இல்லைன்னா அவங்க சீரியஸா இருந்திருப்பாங்க. இந்த ஊழியத்துல வந்து ஸ்டேஜ்ல நிற்கும் போது இந்த நாடகத்துல வர்ற மாதிரி ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் முன்னாடியும் நான் ஒரே மாதிரி இருந்தா நான் பரலோகத்துக்கு போவேன். அங்க ஒரு வாழ்க்கை இங்க ஒரு வாழ்க்கை வாழும்போதுதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியம் பெருகும் போது, உலக பிரசித்தி பெறும் போது அநேகரை சாத்தான் அனுப்புவான். யார் என்று நம்ம சரியா கவனிக்கணும். அல்லேலூயா. கூட இருக்கிறவன் சரியில்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. ஏனென்றால் மோசே நல்ல பவர்ஃபுல். சாத்தானால மோசே அவ்வளவு ஈஸியா தொட முடியாது. ஏன்னா மோசேக்கு டைரக்ட் கான்டாக்ட் ஆண்டவரோடு இருக்குது. டைரக்டா மோசேட்ட வந்து சாத்தானால வந்து அவனுடைய கைவரிசையில காட்ட முடியாது. யாருக்கெல்லாம் டைரக்ட் கனெக்ஷன் ஆண்டவரோடு இருக்குதோ அவங்க இடத்துல சாத்தான் விளையாட மாட்டான். அல்லேலூயா. விளையாட மாட்டான். யாருக்கெல்லாம் டைரக்டா இல்லாம இன்டைரக்டா இருக்கு பாருங்க, அந்த அண்ணன் எனக்கு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. பேசலாம். ஒரு வீட்டுக்கு நான் போனேன், அண்ணா நகர்ல. இன்றைக்கும் வியாதி, மரண பயம், பிரச்சனை, போராட்டம், கண்ணீரோடு தான் இருக்கிறாங்க. போனேன்னு என்ன சொல்லுவாங்க, நாங்க பாஸ்டர் ஃபேமிலி தான், எங்களுக்கு இந்த அண்ணன் வந்து இப்படி தெரிஞ்சு சொன்னாங்க, நாங்க இந்த தேசத்துக்கு போவோம் சொன்னாங்க. ஆனா அண்ணா நகர் விட்டு வெளியே போல பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அண்ணன் தான் ஜீசஸ். ஜீசஸ் ஜீசஸ் கிடையாது. நான் சொன்னேன், அந்த அண்ணன் எல்லாம் விட்டுருங்க, ஏசு சப்பாட்ட வாங்கன்னா காதல ஏறவே அந்த அண்ணனை தான் விற்கிறாங்க வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, எந்த அண்ணனும் நமக்காக சிலுவையில மறிக்கவில்லை. இயேசுதான் சிலுவையில மறித்தார். அவரை நீங்க சைடு பண்ண முடியாது. அவரை ஓரங்கட்டி ஓரங்கட்டினா கடல் கொந்தளிக்கும், படகுல தண்ணி வந்துவிடும், படகு அமிழத்தக்கதாக போராட்டம் வந்துவிடும். இன்னைக்கு ஆண்டவரே, நானும் இடத்துல திரும்ப விரும்புகிறேன். நானும் என் பிள்ளைகளும். அல்லேலூயா. பிரதர் சொன்னாங்க, எவ்வளவு வருஷமா சொல்றோம், யாரையாவது கூட கூட்டிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஸ்கீம் சொல்றேன். அடுத்த மாசம் ஒரு 10 பேர் கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபான்னு சொன்னா 100 பேர் கூட்டு வரும் இல்லையா? ஐயா 10 டீம் கூட்டு வந்துக்கிறீங்க, அப்போ 10 கோடி கொடுத்துறீங்களா? கண்டிப்பா கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆனா பிதா தான் கொடுப்பாரு. கிரைஸ்தனா கனம் யார் பண்ணுவாங்க? பிதா. இயேசு ஊழியம். பணத்துக்காக நான் சொல்லல. நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து பணத்தை நான் கண்ணால பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை அல்லேலூயா ராஜரீகமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 150 கிலோமீட்டர் போகும். டீசல் போட்டா அந்த கார் வந்து 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். 500 rupees. ஜஸ்ட் 5 liters 150 kilometers. அல்லேலூயா. நீங்க வந்து செக் பண்ணி கூட பார்க்கலாம். நான் 5000 ரூபாய்க்கு டீசல் போட்டேன்னா நான் கன்னியாகுமரி போயிட்டு திரும்பி வந்துடுவேன். எதுக்கு சொல்றேன்? பிரியமானது என்ற பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசுவாசம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே கட்டுக்கட்ட ஆண்டு ஒரு பணத்தை போடுவார் அக்கௌண்ட்ல. சத்தியமா போட மாட்டார். இப்போ உங்க கையில இருக்கிற 50 ரூபாய் தான் கர்த்தர் ஆசீர்வதித்ததை மல்டிப்ளை ஆகும். அது அப்படியே மல்டிப்ளை. நீங்க எதுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு கர்த்தர் அந்த பணத்தை நீங்க கண்ணால எல்லாம் பார்க்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உலகத்தான் சொல்றான் ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதத்தை தரும்னு மாத்தி போட்டு சொல்றான் உலகத்தான். 4 காசு கையில இருந்தாதான் மரியாதைன்னு சொல்றோம். எந்த காசுமே கையில இல்ல. எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை, எங்களிடத்துல பொண்ணும் இல்லை. இயேசுவின் நாமம் தான் இருக்கு. வெள்ளியும் பொண்ணு இருந்தா இயேசு இருக்க மாட்டார், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். அல்லேலூயா. இயேசுவுக்கு 100% இடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் வரமாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்க இருதயத்துடைய கதவை தட்டுங்க. போஜனம் நாம் மனிதரோடும் சாத்தானோடும் பண்ணக்கூடாது. நாம் போஜனம் பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவோடு தான். இதோ வாசப்படி நின்று ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே போஜனம் பண்ண வச்சுட்டான் ஏதேன் தோட்டத்துல. ஏன்னா ஏவாளுக்கு டைரக்டா கர்த்தரோட கனெக்ஷன் இல்ல, ஆதாமுக்கு தான் இருக்குது. அதனால சாத்தான் வந்து யாருக்கெல்லாம் கர்த்தரோட கனெக்ஷன் இருக்கோ அவங்ககிட்ட போகவே மாட்டான். யாரெல்லாம் இன்னொரு அண்ணனை டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க, அந்த அண்ணன். அல்லேலூயா. எங்களுக்கு அந்த அண்ணன் தான் எல்லாம் அப்படின்னாங்க. அவங்களெல்லாம் ஈஸியா ஒரு செகண்ட்ல பிடிச்சிருவாங்க சாப்பிட்டோம் இல்லையா? என்னெல்லாம் அவங்களுக்கு சொல்லுமா அந்த அண்ணனை விட்டே சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். வஞ்சிக்கப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற மத்தியஸ்தர் யாருமே கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல போகக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இல்லாண்டவரே, உங்களுடைய கோபம் இவங்க மேல இருக்கிறதுலாம் உண்மைதான்.
ஆனா இப்போ அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அவங்கள நான் இழக்க விரும்பல. இவர்களும் உடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று ஆவியானவர் பேசினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது வரங்கள் வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெருகுனாதான் வரம் பெருகும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஎம்ஐல எல்லாம் கொடுக்க மாட்டார் வரம். அபிஷேகம் பெருகுனா அந்த வரத்துக்கு கொடுப்பார். இப்ப கணுக்கால் அளவு அபிஷேகத்துக்கு ஆவிக்குரிய வரம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷையை பேசுகிற வரம் தான் கணுக்கால் அளவுக்கு எலிஜிபிலிட்டி. இவங்க கணுக்கால் அளவு வரத்தை வச்சுக்கிட்டு நான் பவர் மினிஸ்ட்ரிக்கு போய் தீர்க்கதரிசி ஆகும்னு நினைச்சா சத்தியமா முடியாது. ஏன்னா வரம் எப்படி அபிஷேகம்ல இருக்கு, கணுக்கால் அளவு தான் இருக்கு. 1 கிலோ அரிசி மிஞ்சி போனா 8 பேர் சாப்பிடலாம். அதை 20 பேர் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாரும் 50% ஃபாஸ்டிங் தான் இருக்கும், பண்ண முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெருகினால் எந்த வரம் தேவையோ அதை ஆவியானவர் செயல்படுத்துவார். வரத்தை கொடுங்கன்னு சொல்லி அவரோட போராடாதீங்க. நீங்க ஆத்மாதாயம் செய்யுங்க, வரத்தை கொடுக்கணுமா வேணாமான்னு அவர் டிசைட் பண்ணும். ஹல்லேலூயா. 9 வரங்கள் கூட இல்லாமல் பரலோகம் போகலாம், 9 கனி இல்லாமல் பரலோகம் போக முடியாது. அதனால வஞ்சிக்கப்படாதீங்க. நீங்க யூ ரீட் த பைபிள் ஃபார் யுவர்செல்ஃப். நீங்க படிங்க. ஹல்லேலூயா. இல்லையா? இப்ப நான் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து உங்க அப்பா 100 கோடிக்கு சொத்து எழுதியிருக்காரு இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஓடி அது தெலுங்கு இருந்தா கூட என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் தெலுங்கு நல்ல ஒரு ப்ரொஃபஸர்ட்ட போய் இல்லையா போய் பேசி మీరు బాగున్నాரெல்லாம் கேட்டு தயచేసి இதுல என்ன சொல்லி இருக்குது அதை சொல்லுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா இல்லையா? இதுல எழுதியிருக்கு, நம்ம சொந்த மொழியில எழுதியிருக்கு. இதை படிக்க நமக்கு டைம் இல்லை. யாரோ காலையில பிட்டு நோட்டீஸ் பிட்டு வசனம் ஒன்று அனுப்புறாங்களாம், இனி கர்த்தர் என்னோட பேசிட்டார் அப்படின்றாரு. பிரியமானவர்களே, அது புறஜாதிகளுக்கு, புதுசா வர்றவங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவை, ஐசியூ தேவை, இன்குபேட்டர் தேவை, ட்ரிப்ஸ் தேவை, எல்லாம் தேவை. நம்ம பிறந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஏன் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவார், புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இல்லையா? உங்க மூலமா யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறது? புறஜாதிகள். நீங்க கர்த்தரிடத்துல திரும்பினால் உங்கள் மூலமாக உங்க வீட்டுல கூட புறஜாதிகள் இருக்கலாம், உங்க வீட்டுல கூட ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், உங்க ஹவுஸ் ஓனர் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க பாஸ், உங்க சூப்பர் பாஸ், இவங்க எல்லாம் புறஜாதிகளா இருக்கலாம். அவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா பிரியமானவர்களே கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ, இவங்க எங்க கம்பெனிக்கு வந்தது, இவங்க எங்க வீட்டுல தங்கி இருக்குது, நாங்க கொடுத்து வச்சிருக்கிறது, இவங்க மூலமா தான் நாங்க இயேசுவை தெரிந்து கொண்டோம்னு சொல்லணும். அப்படியாக கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். 3ஆம் வசனம், யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே, முள்ளுகள்னா இந்த உலகம் முழுவதும் என்ன இருக்கு? இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம். தேவன் சபித்த இந்த பூமியிலே என்னெல்லாம் வளர்ந்திருக்குது? முட்கள். நம்ம திரும்ப திரும்ப அதுலதான் ரொம்ப பிரயாசத்தை போடுறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த பதவியும் நம்மை பரலோகம் கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை நல்லது, உண்மையும் உத்தமமான வேலைக்காரர், ஊழியக்காரர். ஹல்லேலூயா. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. God needs only servant because he is already a master. He is the king of kings. அவருக்கு திரும்ப ஒரு மாஸ்டர் தேவையில்லை, அவருக்கு வேலைக்காரன் தான் தேவை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு கர்த்தருக்கு வேலைக்காரனாக இருக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எந்த ஒரு பதவி எதிர்பார்க்காதீங்க, பதவிதான் ரொம்ப ஆபத்து. ஹல்லேலூயா. பதவிதான் ரொம்ப ஆபத்து. ஒரு நாள் நான் ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்டத்துல பேசிக் கொண்டிருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு ரெவரண்ட், ரொம்ப ரொம்ப தாழ்மையான, ரொம்ப அன்பானவர். ரொம்ப இளம் வயதிலேயே அவர் நல்ல ஒரு பெரிய போஸ்டுக்கு அவர் வந்துட்டார். ஹல்லேலூயா. அவரை சந்திக்கும்படியாக நான் போயிருந்தேன். அப்பொழுது அவருடைய சபை செக்ரட்டரியும் அவருடைய சபையில் உள்ள முக்கியமான சில நபர்களும் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு அவரை ஐயாவை தெரியாதுன்னு சொல்லி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எனக்கு அவர் 30 வருஷமா தெரியும். அப்ப அவங்க சபை மக்கள் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண, ஐயா ஐயா ரொம்ப நல்லவர், இவர் பிஷப் ஆகணும், ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னா. நான் சொன்னேன், இப்ப யாரும் பரலோகம் ஒரு லிஸ்ட்ல இருக்கிறாரு, அவருக்கு எடுத்துறாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, போஸ்டிங் எல்லாம் பரலோகம் போகாது. ஹல்லேலூயா. நான் பெரிய தலைவர், அதெல்லாம் போகாது. ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டுறாரு.
ஆண்டவருக்கு தேவை அவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்கிற வேலைக்காரர் தான் தேவை. இன்னைக்கு கர்த்தருக்கு தேவை உங்க பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படல, கணவன் ரட்சிக்கப்படல. ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லித்தரேன். ஆண்டவரே, நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்க ஹஸ்பண்ட் வச்சுக்கோங்க, ஆண்டவரே வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த மாசமே கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அல்லேலூயா. அவர் எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. எங்க போனாலும் முட்டி முட்டி தட்டி. இப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், எங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டு எப்படியாவது வெளிநாட்டு போயிடணும். எப்படி? அவருக்கு அதுல என்ன யூஸ் இருக்கு? எங்க பையனை எப்படியாவது அங்க அனுப்பிச்சிடணும்னு நினைக்கிற பிரதர், கிரீன் கார்டுக்காக ஜோம் பண்ணுங்க, எல்லா கார்டையும் திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பெரிதானவர்களை தேடாதீங்க, சின்னதா தேடுங்க, கர்த்தர் பெருசா கொடுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாக, இதுதான் நாம செய்கிற அருவருப்பு. கல்வி அருவருப்பு. ஆண்டவரே, நான் அதை வாங்கிட்டோமா, இதை வாங்கிட்டோமா, வேண்டாம். இது வரைக்கும் நம்ம அப்படிதான் இருந்தோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய தரிசு நிலைத்தை. கல்வியா நான் எல்லாம் காட்டிருக்கேன் எல்லாருக்கும். இல்ல ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல இன்குபேட்டர் ஐசியூல வச்சிருக்கீங்களா? இல்ல இருக்குல்ல ஹார்ட். இதுதான் தரிசு நிலம். தரிசு நிலத்தை என்ன பண்ணுங்க? பண்படுத்து. அல்லேலூயா. கொஞ்சம் அந்த ஜீவ தண்ணீரை தெளிச்சு, அல்லேலூயா, கொஞ்சம் அதை அல்லேலூயா நல்லா சாஃப்ட் பண்ணுங்க. இப்ப எப்படி இருக்கு ஹார்ட்னா? முரட்டாட்டமா இருக்கு. வாலிப பிள்ளைங்க ஹார்ட்ல எப்படி இருக்கு? கர்த்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அல்லேலூயா. இவர் பெரிய பிரைம் மினிஸ்டர். கர்த்தர் ஃபர்ஸ்ட் இவருக்கு செய்யணும். ஆண்டவரை சேலஞ்ச் பண்ணவங்க யாருமே இந்த பூமியில கிடையாது. நோ ஒன் கேன் சேலஞ்ச் காட். அல்லேலூயா. ஜீசஸ் சேலஞ்சே பண்ணக்கூடாது. ஜீசஸ் சேலஞ்ச் பண்ணா ஆவியானவரால தாங்கிக் கொள்ளவே முடியாது, பிதாவாகிய தேவனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அவ்வளவு மகிமையுள்ளவர், அவ்வளவு வெளியேற பெற்றவர் நம்முடைய நேசர். ஜீசஸ் கேள்வி கேட்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள்லாம் தெரியும் எனக்கு. அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன், அவங்களை பிளாக் பண்ணேன். ஏன்னா அவருக்கு எங்க மரியாதை இல்லை, நம்மளெல்லாம் என்ன நாள் அடிக்க போறாங்க தெரியாது. பிரியமானவர்களே, நெவர் கொஸ்டின் ஜீசஸ். இயேசுவை பார்த்து முறுமுறுக்காதீங்க. அவரு நமக்கு வேலைக்காரனே கிடையாது. இயேசுப்பா நமக்கு எஜமானர். அவர் தான் ராஜா. அவர் சொல்றதான் நம்ம செய்யணும். நம்ம சொல்றதை அவர் செய்ய மாட்டார். எக்ஸாம் டைம்ல வர எழுப்புதல், எக்ஸாம் முடிஞ்சவங்க ஏன் வர மாட்டேங்குது? எல்லாம் ஊட்டி கிளம்பிடுவாங்க. எக்ஸாம் டைம் குடும்பமா நின்று ஐயோ ஏசப்பா ஏசப்பா ஜன்னல் வழியா ஜெபம் பண்றாங்க, கதை வழியா ஜெபம் பண்றாங்க, பால் பாக்கெட் எடுக்கும் போது சோத்திரன்றாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணிக்கிடுங்க, நாங்க கொடைக்கானல் ஃபேமிலியோட போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மளை மாதிரி எத்தனை பேர் பார்த்திருப்பார் இல்லையா? எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி ஆல்வேஸ், ஆல் சீசன். எப்ப பார்த்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். பரீட்சை நேரம் தேடுறாங்க, அந்த ஒரு மாசம் மறந்துறாங்க. திரும்ப ரிசல்ட் வரும்போது ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு இல்லையா? மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே கழிவு ஊத்துரு. நான் எப்படி எல்லாம் காணிக்கப்பட்டேன். போன ஏப்ரல் மாசம் கூட சிஸ்டர் இந்த மிஷன் நெட்வொர்க் போய் 500 போட்டேன், பிள்ளைங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும். அதுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சம்மந்தமே கிடையாது. அதனால வஞ்சிக்கப்படாதீங்க. இயேசுப்பா நமக்கு வேலைக்காரன் இல்லை. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கரம் அக்கினியை போல் எழும்பி அவிப்பால் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனி தோலை நீக்கி போடுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணவங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வெளிப்படுத்துற விசேஷத்துல வந்து யாருமே பேச மாட்டாங்க. பேசினா அடுத்த மீட்டிங் நீங்க வர மாட்டீங்க. ஏன்னா அது பயங்கர ஷார்ப். கரையிலூயா. இதாவது பரவாயில்ல, கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கு இல்லையா? அது டைரக்ட் சர்ஜரி தான். வெளிப்படுத்துச்சு. ஏன் சொல்றேன்? நீ கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுங்க? உங்க தரிசு நிலங்களை பண்படுத்தி. இப்போ கர்த்தர் சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணு. அல்லேலூயா. தேசத்தில் எக்கால ஊதுங்கள், 5ஆம் வசனம் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். அல்லேலூயா. இல்லையா? நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அரணான பட்டணத்துக்குள்ள வந்துருங்க. அழிவுகள் வரப்போகிறது, சேதங்கள் வரப்போகுது. எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லையோ அதை விட்டுருங்க. அல்லேலூயா. இல்லையா? நீங்க நல்லா படிக்கலாம், எதுவும் தப்பிலே கிடையாது. ஃபாரின் போய் கூட படிக்கலாம். ஆனா படிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட வந்து குறை வைக்காது. அல்லேலூயா.
மம்மி இன்னைக்கு நான் வந்து கதவு பூட்டிட்டு ஃபுல்லா நான் படிக்க போறேன், இன்னைக்கு நான் சண்டே என்ன வரல சர்ச்சுக்கு, ஐம் கோயிங் டு ஸ்டடி. ஒரு பாஸ்டருடைய மகள் இருந்தாங்க. அங்கிள் 3 months யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் எங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் கதவை எல்லாம் மூடிட்டு என்ன பண்ண போறேன், கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணதான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. உன் உள்ளார அறைக்கு போய் கதவை பூட்டி அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாவை நோக்கி 3 மாசத்துல எனக்கு வந்து பெட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் ஆட்டி நான் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆயிடுவேன் அப்படின்னா, நான் சொல்றேன் உனக்கு இப்பவுமே நான் ரிசல்ட் சொல்றேன், நீ ஃபெயில் ஆயிடுவேன். என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீ சர்ச்ச கர்த்தருடைய பிரசனத்தை விட்டுட்டு அவருக்கு நீ ஆப்சன்ட் போட்டுட்டு நீ எங்க போனாலும் உன்னால ஜெயிக்கவே முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தில் எக்கால ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து கேட்க பண்ணுங்கள். 6ஆம் வசனம், சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். அல்லேலூயா. நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் அல்லேலூயா மகா சங்காரத்தை வர பண்ணுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இதை தொடர்ந்து வாசித்தா நமக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணாதபடிக்கு நாம் கர்த்தரிடத்திலே திரும்ப போகிறோம். அல்லேலூயா. We are going to just return to the Lord. கர்த்தரிடத்திலே திரும்ப போகிறோம். நேரம் அதிகம் இல்லாதபடினாலே 31ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம், அல்லேலூயா 5ஆம் வசனம், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே திரும்புகிறவர்கள் இப்ப என்ன பண்ணியாச்சு, இருதயத்தை தரிசு நிலமாக்கி அதை பண்படுத்தியாச்சு. அதுக்கு அடுத்த வசனத்துல விருத்த சேதனம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. இப்ப எதை விதைக்க போறோம்? உலகத்தை அல்ல, மாம்சத்தை அல்ல, பகை அல்ல, விரோதத்தை அல்ல, பாவத்தை அல்ல, சாபத்தை அல்ல, இச்சை அல்ல, கோபத்தை அல்ல. அல்லேலூயா. எதை விதைக்க போகிறோம்? திராட்சை தோட்டங்களை நாட்ட போகிறோம். அல்லேலூயா. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் முட்களுக்குள்ளே விதைத்து முட்களுடைய பலனை அது அனுபவித்தோம் இல்லையா? முட்களுக்குள்ள விதைத்தோன்னே என்ன வந்துச்சு? கண்ணீர், கவலை, பாரம், துக்கம், வேதனை, சஞ்சலம் வந்தது. இன்றிலிருந்து நீங்க திராட்சை தோட்டத்தின் பலனை அனுபவிக்க போகிறீங்க. அவ்வளவுதான், மெசேஜ் முடிஞ்சிருச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திராட்சை தோட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு மேலானதை வைத்திருக்கிறார். பூமிக்குரியவிட அல்ல, மேலானவைகளை வைத்திருக்கிறார். பூமிக்குரிய செய்திகளை கொடுக்கிறவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பூமியில வாழ்ந்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. அல்லேலூயா. ஒரு வீட்டுல அடுத்த வாரம் கூப்பிட்டுருக்காங்க, 17ஆம் தேதி. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணும் பிரதர், மெனு சொல்லுங்கண்ணா. உங்க வீட்டுக்கு விடுதலை வேணுமா வேணாமான்னு கேட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா. பிரியமானவர்களே, நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்லேலூயா. டிஜே ஐயாவோட போய் நான் இந்தியால சாப்பிடாத 5 ஸ்டார் ஹோட்டலே கிடையாது. எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலையும் நான் சாப்பிட்டேன். டிஜே ஐயா அவருக்கு வருகிறது, எதெல்லாம் வருகிறது எல்லாம் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அவருக்கு வேலை செய்யற எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. அவர் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு எந்த ஒரு காணிக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. வர்ற ஊழியக்காரன் அங்க இருக்கிற பிள்ளைகிட்டே கொடுத்துருவாரு. அவரை போல ஒரு தகப்பன் இனிமே நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு 1000 ரூபாய் வந்தா 30,000 ரூபாய் செலவு பண்ணுவார். பிரியமானவர்களே, ஊழியக்காரரை பார்க்கும்போது, அதுவும் பிரியமான அவருக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவருக்காக உயிரை கொடுக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா அவரை தூஷித்த ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் அநேகர் பயன்படுத்தினாங்க. அந்த ஊழியக்காரரை இவருக்கு விரோதமாக பேச வைத்து அநேகர் பயன்படுத்தினார். அநேக பிரபலமான சபைகள் டிஜே ஐயாவுக்கு விரோதமாகவே அவரை ஊழியம் பண்ண வைத்தார். அவர் மரிக்கிற நேரம் வந்த போது தொடர்ந்து 1 வாரமாக அவர் ஜீசஸ் கால்ஸ் போன் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. யாரும் அவருக்கு சரியான பதில் சொல்லவில்லை. அவருடைய போன் வந்தாலே அட்டன் பண்ணாம இருந்தாங்க. நான் என்ன விஷயம் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த பிஆர்ஓ சொன்னார், ஏதோ அங்கிளை பத்தி ரொம்ப வருஷமா தூஷணமா பேசிட்டாரா, இப்ப வந்து மன்னிப்பு கேட்கணுன்றாரு, இதெல்லாம் நடக்கிற விஷயமாடா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த பிரதர். இல்லைன்னா அவர் நம்பர் என்கிட்ட கொடுங்க. இல்ல உன்னால என்ன பண்ண முடியும், நான் பிஆர்ஓ, என்னாலே முடியல அப்படின்னு. நீங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வைத்துக் கொண்டேன். அடுத்த நாள் நான் சண்டே டிஜே ஐயாவோட வீட்டுல நான் இருக்கிறேன். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டி இந்த மாதிரி இவரு ஒரு வாரமா போன் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்களை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. ஐயா அப்படியே குனிஞ்சு டைரியில எழுதிட்டே இருந்தாங்க.
அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அந்த கண்ணீரை துடைத்துட்டு சொல்றாங்க, சரி தம்பி நான் சொல்றேன் தம்பி, ஐயோ நம்ம ஏதோ தப்பா சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன். அவ்வளவுதான், அங்கிள் இனிமே சொல்ல மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். சரியாக 3 நாள் கழித்து தம்பி அவர் வர சொல்லுங்க அப்படின்னு அவரை நான் சொன்னேன். ஐயா இந்த மாதிரி ஐயா கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு அவர் போன் பண்ணி சொன்னேன். அவர் கேட்டாரு, நீ யாருப்பா, நீ எங்க இருக்கிற அப்படின்னா, நான் ஜீஸ் கால்ஸ்ல தான் இருக்கேன். என்னப்பா யார் யாரையும் கேட்டேன், நான் வந்த உன்னை பார்க்க முடியுமா, நீங்க வாங்க, நான் ஐயா கூட நான் இருப்பேன், நீங்க வாங்க. வந்த உடனே என்னை கட்டி பிடித்து சொன்னார், மகனே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஐயா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் விட்டேன். நேர போய் ஐயா காலை பிடிச்சு அழுதாரு பாருங்க. ஐயா என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அப்பதான் நம்ம நீங்க நல்லபடியா மரணிக்க முடியும். ஐயா அவரை தூக்கி விட்டு தன் பக்கத்துல உட்கார வைத்து அவரை அணைத்து கொண்டு, அவ்வளவு துரோகம் செய்த அவருக்கு தன் பாக்கெட்ல கையை விட்டு எவ்வளவு 1000 வந்ததோ எடுத்து அவர்கிட்ட கொடுத்து ஒழித்து வச்சுக்கோ. அவர் சொன்னார், ஐயா எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் தரணும், நீங்க எங்கெல்லாம் நான் இனிமேல் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன், எங்கெல்லாம் செய்தி கொடுக்கிறனோ உங்க கால்ல விழுந்து நான் சொல்லி எல்லா ஜனங்கட்டையும் நான் சொல்லணும் அப்படின்னா. சரி தம்பி நீங்க சொல்லணும் வேண்டாம், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா. இல்ல நான் சொல்றேன், இதை நீங்க கேள்விப்பட்டாது நீங்க எதுவும் தப்பா நினைக்கூடாதான் முதல்ல சொல்றேன். சரி. அவர் வெளியே வந்தோடனே, நான் அடையார் ஜீசஸ் காசுல வருகிற வெள்ளிக்கிழமை நீங்க பேசுங்கன்னு சொல்லி அந்த சகோதரனுக்கு, அந்த வயதான ஊழியக்காரருக்கு நான் ஒரு தருணத்தை கொடுத்தேன். மேடையில ஏறணும்னே சொன்னாரு. ஏசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு விரோதமாக, டிஜிசியா விரோதமாக பேசினேன். இன்றைக்கு அவர் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டே செய்தி கொடுத்தார். 1 மாதத்திலே மறித்து விட்டார். இன்றைக்கு அந்த தெய்வதாசன் பரலோகத்திலே தேவனோடு இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை முட்கள் நிறைந்ததாக அல்ல, திராட்சை தோட்டமாக மாறப்போகிறது. அதை நாட்டுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள், அனுபவிப்பார்கள். 6ஆம் வசனம், எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். நம்ம எல்லாரும் சீயோனிலே கர்த்தருடைய ஹல்லேலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பர்வதத்துக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 7ஆம் வசனம் எரேமியா 31:7, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியா கெம்பீரித்து ஜாதிகளுடைய ஹல்லேலூயா தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான ஒரு ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அவர்களை வட திசையிலிருந்து வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அங்க என்ன சொன்னார்? வட திசையிலிருந்து தீங்கை வர பண்ணுவேன். இன்றைக்கு கர்த்தர் வட திசையிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. வட திசையிலிருந்து அவர்களை வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாழ்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக கர்த்தரிடத்துல வர வேண்டும். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பட்சபாதம் உள்ள தெய்வன் அல்ல அவர். எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஒரு டெரரிஸ்டுக்காக கூட கர்த்தர் ஜீவனை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவுமாய் திரும்புவார்கள். 9ஆம் வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இன்றைக்கு கர்த்தரிடத்துல வாருங்கள், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வழி இருக்கிறேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு, ஹல்லேலூயா, பிரியமான நடைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் எனக்கு சேஷ்ட புத்திரராய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டே போகலாம், ஆனால் நேரம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. மோவாப் தேசத்துக்கு போன எலிமெலேக்கு குடும்பம் படாத பாடுபட்டது. 10 years disconnected from the Lord, disconnected from Bethlehem. 10 வருஷம் பயங்கரமான பின்மாற்றத்துடைய விளைவுகள் என்ன? ஆத்துமாக்களை பிசாசு கொள்ளையாடி விடுகிறது, ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்துகிறோம். There is a hallelujah huge difference. தேவனிடத்திலே கோபித்துக் கொள்ளவே கூடாது. அவர் நம்மை கொன்று போட்டாலும் நம்ம அவர் மேல என்னவா இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். இல்லையா? நம்பிக்கையா இருக்கணும். அவரை கேள்வியை கேட்கக்கூடாது. அவரெல்லாம் நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கே எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. நாங்க நிக்கிறதுக்கே தகுதி கிடையாது. நம்மை தகுதிப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அற்பமாக நினைக்காதீங்க, அவர் அசட்டை பண்ணாதீங்க. எந்தெந்த ஆலயத்துக்கு சபைக்கு போறீங்களா, நீ போங்க, அந்த சபைக்கு உண்மையாயிரு,
அந்த சபைக்கு சீக்கிரமா போங்க. அல்லேலூயா. லேட்டா போகாதீங்க. பிரியமானதை கர்த்தரை கனம் பண்ணுங்க. அப்போது அவர் உங்களை மறுபடியும் கனம் பண்ணுவார். இந்த எளிமலைக்கு பெத்லகேமே வேண்டாம் என்று சொல்லி தூரமாக மோவாப் தேசத்துக்கு போனான். மோவாப் அவனை பழிக்கு பழி வாங்கிவிட்டது. இந்த உலகத்துக்குள்ளே ஆழமாய் கடந்து செல்லதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். பிள்ளைகள் பல தேசங்கள் இருக்கிறோம் விரும்புதான், தப்பு கிடையாது. இந்திய தேசத்துல இருக்கிற இந்த மத சுதந்திரம், அல்லேலூயா, இங்க சென்னையில இருக்கிறது, செங்கல்பட்டுல கிடையாது. சென்னையில இருக்கிற தெய்வ பிரசன்னம் நான் கடந்து போறேன். கன்னியாகுமரி வரைக்கும் நான் கார்ல போறேன். நீங்க சென்னையை தாண்டி திருச்சி என்டர் ஆகும் போதே ஒரு இருள் சூழ்கிறத நீங்க உணர முடியும். ஒரு இருள், ஏன்னா சத்தியம் இல்லை அங்கெல்லாம். அடுத்து மதுரை வந்தீங்கன்னா இன்னும் இருளா இருக்கும். அப்படியே அங்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் தவறான சத்தியம். அதை திருநெல்வேலியை தாண்டிட்டீங்கன்னா ஃபுல்லா தீட்டு தரிசனம் தரிசனம். அங்க அற்புதம் நடக்கணும், வீட்டு வீட தகடு எடுக்கணும். அல்லேலூயா. நான் என்ன இரும்பு வியாபாரியா வீடு வீட தகடு எடுக்கணும்? சத்தியத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு கொடுங்க. பிரியமானது, சென்னையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய கிருபை இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கோ. அல்லேலூயா. பயன்படுத்திக்கோ. இந்த இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. சென்னையில இருக்கிற அல்லேலூயா சத்தியம், சென்னையில இருக்கிற தெய்வ பிரசன்னம், நல்ல ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை சென்னையில இருக்கு. சென்னையை விட்டு இந்த பக்கம் வெளியே போக ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு இருள் வந்துடும். அல்லேலூயா. பொன்னி இதெல்லாம் தாண்டி போனீங்கனாலே, பொன்னேரி கிட்ட எல்லாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருள் இருக்கும். மனசுல ஒரு மாதிரி விடுதலை இருக்காது, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதெல்லாம் பிரியமானவர்களே, அந்த இருள் எல்லாம் விலகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கும் போய் பயப்படாம சுவிசேஷத்தை சொல்லணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தூரத்துல இருந்த அவர்கள் படாத பாடுபட்டு இப்ப எத்தனை பேர் மிஞ்சி இருக்காங்க தெரியுமா? 5 பேர்ல. அல்லேலூயா. 5 பேர் 6 பேர் 6 பேர் 6 பேர்ல 3 பேரு 3 பேர் போயிட்டாங்க. 50% அவுட். கர்த்தரை விட்டு தூரமாக நம்ம இருக்கும் போது நம்ம ஆத்தும மரணம் அடையும். தோட்டத்துக்குள்ளதான் இருந்தாங்க, ஆனா கர்த்தரை விட்டு தூரமா இருந்தாங்க. அல்லேலூயா. தகப்பனோடு இருப்பதை இளையகுமாரன் விரும்பவில்லை. தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான். ஆத்தும மரணம் அடைந்து விட்டான். சாத்தான் அவனை பயங்கரமாக, அல்லேலூயா, அவ்வளவு தகப்பனுக்கு இளையகுமாரன் என்கிற அந்த அந்தஸ்திலிருந்து பன்றிகளை விட கீழே கொண்டு போய் விட்டான் சாத்தான். இந்த உலகம் முட்கள் நமக்கு அவமானத்தையும், நிந்தனையும், கண்ணீரையும், குறைவுகளையும், போராட்டங்களையும் கொண்டு வருகிறது. ஆனால் மறுபடியும் திரும்பும் போது, ஹல்லேலூயா, இன்னைக்கு நான் மறுபடியும் கர்த்தரிடத்துல திரும்ப போகிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேமிப்போம். இல்லையா? நம்ம ஸ்கூலை குறித்து எல்லாம் மேன்மை பாராட்டாதீங்க. என் பையன் அங்கே படிச்சனால அப்படி வந்துருவா, அப்படி வந்துடும். கர்த்தர் சொல்லாம யாரும் எப்படி வர முடியாது. நம்ம பிள்ளைங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட படிச்சா கூட பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்கணும். ரொம்ப இந்தியாவிலே பயங்கரமான ஸ்கூல்ல படிச்சு கர்த்தர் இல்லைன்னா வேஸ்ட். கர்த்தர் கூட இருக்கணும். என் மகன் எல்லாம் சாதாரண ஸ்கூல்ல தான் நான் சேர்த்தேன். நானும் போனேன், எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் ஃபார்ம் வாங்கினேன். எந்த ஸ்கூல்லயும் நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். இதெல்லாம் கிழிச்சு போட, நான் இங்கெல்லாம் இல்ல, உன் பெருமைக்காக நீ சேர்க்காத அப்படின்னா. உன் மகனோட நான் இருக்கணும்னு நான் சொல்ற ஸ்கூல்ல தான் நீ சேர்க்கணும் அப்படின்னா. அவர் சொன்ன ஸ்கூல் எது தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 4 தெரு தள்ளி. அங்க போனா எங்களுக்கு ராஜ மரியாதை. ஏன்னா அந்த வருஷம் அட்மிஷன் நானும் ஃபர்ஸ்ட். ஓடி வந்து வரவேற்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாங்கணும். என்னன்னா இவ்வளவு மரியாதையா இருக்கு. நம்ம இப்ப எஸ்கேப் ஆக முடியாது. அட்ரஸ் எல்லாம் வேற கொடுத்துட்டோம், சேர்த்தாச்சு. அல்லேலூயா. 3வது நாளே கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறோம். நல்ல ஸ்கூல்ல சொன்னீங்க ஆண்டவரே, நான் எப்படி நான் பாட்டுக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கேன். நீ அதுக்கு இந்த நல்ல ஸ்கூல்ல கான்வென்ட்ல சேர்த்திருப்பேன். அவன் பயங்கரமா இங்கிலீஷ் பிரெஞ்சு எல்லாம் போட்டு வெளுத்து வாங்கியிருப்பான். இப்ப என்னன்னா கெட்ட வார்த்தையா பேசுறான். இது என்ன பேசுறான்னு கூட எங்களுக்கு புரியல. கர்த்தர் சொன்னா வெயிட் அண்ட் சீ. ஒரு திருந்து பாரு, உன் பையனை நான் வளர்த்து காட்டுறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எம்டெக் கிளவுட் இன்ஜினியரா மாறுற வரைக்கும் அவன் என்ன மார்க் எடுத்தான், என்ன கம்ப்ளைண்ட், எதுலையுமே ஃபெயில் ஆகல. எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இல்லை. கர்த்தரை அவனை வளர்த்து கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இன்னைக்கு கர்த்தரிடத்துல உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. உங்க கணவரை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க வேலை சிறட்ட, உங்க சரீரத்தை கர்த்தர், வியாதிக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டே போவாதீங்க. அது உங்களை அப்படியே நரகம் வரைக்கும் கொண்டு போயிடும். Do not chase the problem. Follow Jesus. அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுங்க. இதெல்லாம் அப்படியே உதிர்ந்து விழுந்துடும். அல்லேலூயா. எங்க வீட்டுல இப்போ இந்த சம்மர் இருக்கனால எறும்பு எதை வச்சாலும் வந்து, இப்ப வந்து மழை காலத்துல கூட சாப்பிட ஆரம்பிச்சுட்டு எறும்பு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, விடுறது இல்லை எறும்பு.
இப்ப என்ன பண்றது? கொண்டு போய் ஸ்டவ் மேல வச்சிருந்தோம். ஏதா இருந்தாலும் அல்லேலூயா. அது மில்கா இருந்தாலும் இல்லையா, சாப்பிடுற பொருளா இருந்தாலும், சப்பாத்தியாக இருந்தாலும், இட்லியாக இருந்தாலும், எறும்பு அடுத்து 1 ஹவர்ல எங்க இருந்தா மீட்டிங்க்குலாம் அவன் ஆளுகள் வரமாட்டேங்கிறாங்க. எறும்பு கிட்டே கூட வச்சுதான் நினைக்கிறேன். சாலமன் மாதிரி சார சார சாரையா வருது. அந்த பாத்திரத்தை அப்படியே கொண்டு போய் ஸ்டவ் மேல வச்சோடனே அந்த நெருப்பு பட்டவுடனே எல்லாம் உதிர்ந்து விழுந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர்கிட்ட வாங்க, உங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துரும். உங்க பாவங்கள் எல்லாம் விழுந்துரும். அல்லேலூயா. எங்கே பாவம் செய்யணும்னு அந்த எண்ணமே வராது. குடிக்கணும்ன்ற எந்த எண்ணமே வராது. இச்சைன்ற எண்ணமே வராது. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. முட்களுக்குள்ளே விதைக்காதீங்க. முட்கள் உங்களுக்கு வேதனையும் போராட்டத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பெற்றிருந்தேன் உம் சந்நிதியில் உம் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னும் துன்பமே வந்தாலும் நான் பெற்றிருந்தேன் உம் சந்நிதியில் உம் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னும் துன்பமே வந்தாலும் நான் பெற்றிருப்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பெற்றிருப்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னும் துன்பமே வந்தாலும் நான் பெற்றிருப்பேன் உம் சந்நிதியில் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னும் துன்பமே நான் பெற்றிருப்பேன், நான் பெற்றிருப்பேன். யாரெல்லாம் இன்னைக்கு முட்களுக்குள்ள போனாலும் இன்றைக்கு தரிசனத்தை பண்படுத்தி உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண விரும்புகிறீர்கள். எல்லாருடைய கண்கள் கூடி ஆண்டவரே, விட முடியாத பாவங்களை விட்டு விலக விரும்புகிறார். எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய். God, I want to come out of all sins. மறைமுகமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள், ரகசிய பாவங்கள் ஆண்டவரே சொல்கிறீர்கள். அப்பா, பரிசுத்தமாய் வாழ முடியாத சூழ்நிலை யாரெல்லாம் விலக விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் கற்றெடுக்கிற வர விரும்புகிறோம், போகலாம். ஒரு அருவருப்பான தேசம், அதை விட்டு விலக 3 பேர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் 2 பேர்கள் தான், 2 பேர் தான், நகோமியும் ரூத்தும் மாத்திரம்தான் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இன்றைக்கு மகனே, மகனே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்பி வாருங்கள். மோவாப் உங்களுக்கு எவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்க உண்மையுள்ளவராக, மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக. பெத்லகேமுக்கு திரும்பி போகிறோம். ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? ஆகாரம் கிடைக்குமா? கிடைக்காதா? தங்குவதற்கு இடம் உண்டா? இல்லையா? வஸ்திரம் உண்டா? இல்லையா? எதுவுமே தெரியாது. நோக்கப்பட்டா இன்னைக்கு நம்பிக்கை தான். நான் வாழ்வதை விட சாவது நல்லது என்று சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் மகளை, உன் மரணத்தை நான் விரும்பவில்லை, உன் மரணத்துக்கு நான் விரும்பவில்லை. பெற்றோரை எதிர்த்து வாழ்கிற பெண் பிள்ளைகள் do not be a rebel. சாத்தான் ரெபலியஸா இருந்துதான் மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டோம். We should not be a rebel. நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களா?
அல்லது கீழ்ப்படியாதவர்களாய் அடங்காதவர்களாய் இருக்கக்கூடாது. மேலும் மேலும் கடந்து வாங்குறப்பா, நான் திரும்ப விரும்புகிறேன். வியாதி மாறி என்று அழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் திரும்ப விரும்புகிறேன். உடல் சுகத்தை கொடுத்து அந்த நாட்கெல்லாம் ஊழியர் செய்யாமல் போய்விட்டேன். சமீபத்திலே என்னுடைய நண்பனை, அவனும் என்னோட ஜீசஸ் வேலை செய்தான். அவனை சுரண்டையிலே நான் சந்தித்தேன். சுரண்டைக்கு நான் ஊழியருக்கு போயிருந்தவன் வந்தான். அவன் கண்ணீரோடு சொன்ன காரியம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்னான், ஊழியம் செய்ய நான் கேட்காமல் அலட்சியமாய் இருந்துவிட்டேன். இன்றைக்கு நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், யாருமே என்னை கூப்பிட மாட்டேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் கூப்பிடும் போது நான் அலட்சியம் பண்ணேன். இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், எங்கேயுமே ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அவன் கண்ணீரோடு சொன்னான். இன்னொரு சிநேகிதன், அவரும் ஜீசஸ் வேலை செய்தான். தம்பி, சகோதரனை, எப்படியாவது நீ ஊழியம் செய், கர்த்தர் உனக்கு பெரிய ஹார்ட் சர்ஜரிக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் தங்கச்சி நடத்தை தான் எடுத்துக்கொண்டார். போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் நடந்து கொண்டிருக்கும், கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் முடித்து விட்டு நான் ஊழியத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொன்னார். 2023ஆம் வருஷத்திலே நான் அவனை அழைத்து 100 பேருக்கு மத்தியில பேச வைத்தேன். அவன் அதை விரும்பவில்லை. நான் தங்கச்சியை ஜெயித்து விட்டுதான் வருவேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், நீங்க ஜெயிக்கவும் முடியாது, வரவும் முடியாது. இன்றைக்கு வாங்க, ஊழியத்துக்கு வாங்க. இல்ல நான் இப்ப வர முடியாது என்று சொன்னான். சரியாக 3 மாதத்துல ஆசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட்லயே மறித்து விட்டான். கடினப்படுத்தாதே, உங்கள் இருதயத்தை இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணு. அப்பொழுது உங்களை தேடி வேலை வரும், உங்களை தேடி சுகம் வரும், உங்களை தேடி கதவுகள் திறக்கப்படும். இயேசு திறந்தால் அதை யாராலும் மூட முடியாது. இயேசு மூடினால் அதை எந்த அண்ணனாலையும் திறக்க முடியாது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் திறகமாக இருக்க முடியாது. There is only one living God. His name is Jesus. There is no other name. There is no other name. ஈசபதமாக அவருடைய வாசல்களில் நாம் திறந்தேன். அவளுக்கு தன்னாடி பேர் வந்து சேர்ந்தார்கள். பெத்லகேமுடைய கதவுகள் திறந்தது. யாரும் தடுக்க முடியாது. தகப்பனுடைய கதவுகள். இளைய குமாரன் வருகிறான். அவன் தள்ளாடி அடையாளமே தெரியாமல் போய்விட்டான். அவன் தன்னுடைய கையில் இருக்கிற பணத்துக்கு ஏற்றது போல தன்னுடைய வாசஸ்தலத்தை மாற்றிக்கொண்டே இருந்தான். அதிக பணம் இருக்கும் போது அதிக மேன்மையான பட்டணத்தில் இருந்தான். பணம் குறைய அவனுடைய அட்ரஸ் மாறிக்கொண்டே இருந்தான். தெரியுமா, தகப்பனுடைய அட்ரஸ் மாறவே இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார். மகளே, இன்றைக்கு அவருடைய அட்ரஸ் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். நீங்க நம்பினதான பெற்றோர் மாறலாம், பிள்ளைகள் மாறலாம், சகோதரிகள் மாறலாம், ஊழியர்கள் மாறலாம். ஊழியர்களை பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். சத்தியத்தை சொல்வதற்கு பதிலாக தங்களை குறித்தும் தங்களுடைய தேவைகளை குறித்தும் சொல்லுகிற இந்த கடைசி நாட்கள் நீ வஞ்சிக்கப்பட்டு போகாது. நீங்க 10 கோடி கொடுத்தா கூட பரலோகம் போக முடியாது. மனம் திரும்ப வேண்டும். பிரியமான பிள்ளைகளை, காணிக்கைக்கு உற்சாகம் எடுத்துக்கிறது உங்கள் இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறார்கள், பெரும் கையாய் வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை போவாஸ் என்ற ஐஸ்வர்யமான அந்த வயலை கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கு வறுமையோடும் வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கிற தேவச்சார், உனக்கு போவாசுடைய வயலிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய திராட்சை தோட்டம், அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வயல்வெளி. அதிலே விளைக்கிறவர்கள் பெருமையாய் வீடு திரும்புவதில்லை. கர்த்தர் ரூத்துக்கு கோதுமையும் வாக்குரிமையும் கொடுத்து அனுப்பினார். அந்த பெத்லகேமுக்கு அவன் சொந்தக்காரியாக வேலைக்காரிக்கும் கீழாக வந்த ரூத், பணிவிடைக்காரிகளுக்கு எல்லாம் கீழாக அதிகமாக வந்த அந்த பெத்லகேமுக்கு சொந்தக்காரியாக மாறினார்.
அவருடைய சந்ததியிலே நான் வந்தது எந்த அளவுக்கு திரும்பி இருப்பார் தெரியுமா? உம்முடைய தெய்வன் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நான் உண்மையான கிறிஸ்தவமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தரை விட்டு போவதும், பிரச்சனை வந்தவுடனே ஓடி வருவதும், திரும்ப போவதும் திரும்ப வருவதுமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார்கள். சில நேரங்களில் நம்மால திரும்ப முடியாமலே போய்விடும். இன்றைக்கு எல்லாருடைய கண்களை மூடி நான் கற்றுக் அந்த இளைய குமாரனை போல தகப்பனை இனியும் இடத்திலிருந்து எதுவுமே எனக்கு வேண்டாம், வஸ்திரம் எனக்கு வேண்டாம், அந்த வார்த்தை எனக்கு வேண்டாம். உடைய கூலி போவதுக்கு கூட எவ்வளவு அருமையான வசனத்தை தகப்பன் கொடுத்தீர்கள். அந்த திருப்தியாய் கூலிக்காரன் சாப்பிடுகிறார்களே, அதே போல என்னையும் ஒரு கூலிக்காரனாய் வைத்துக் கொள்ளும் என்பதை அவர்கள் தகப்பன் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தான். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க விரும்புகிறோம். யாரெல்லாம் வேறு வைத்து விருத்த சேவை பண்ணுவீங்க, யாரெல்லாம் தரிசு நிலத்துல விதைக்க போறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மாறாதவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மகனை மகன் கர்த்தர் ராஜரீகப்பட எங்களை நேசிக்கிறதா நாட்கள் ஆகுது. அருமையான இருவ நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடியில் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக தேவரிலோ சகலத்தையும் செய்யும்படியாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் வந்திருக்கிறதுக்காய் தோன்றப்பா. உன் வேதனைகள் நீக்கி நீ சுகமாயிரு. உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டே இதோ எல்லாவற்றையும் நான் கூட்டிக் கொடுக்க போகிற மகனை மகன். கோவாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கோவாம் அழிவை உண்டு பண்ணினது, பெத்லகே ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கருத்தையும் உண்டு பண்ணி நீ கர்த்தருடைய மறுபடியும் ஆசீர்வாதம் கனிகளை கொடுத்து திராட்சை தோட்டமாக நம்மை மாற்ற தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். வியாதியோடு வந்தவனை உண்டு, அவமானத்தோடு நிந்தனையோடு, வீடு கிடைக்காமல், வேலை கிடைக்காமல், வேலையில பிரச்சனையோடு, ஏன் தான் இந்த வேலைக்கு பொருளிடமே செய்ய முடியாது, மூடிவிடலாம் என்ற சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நீ அமர்ந்திருக்க நானே தேவன் வைக்க வேண்டாம், கூறுமானவை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுங்கள். கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். மீண்டும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரின் மேல்